சான்றோர் பெருமக்களே, தற்பொழுது "அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்" என்ற தலைப்பில் பல்வேறு விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி பெருமாள் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயாவை அவர்கள் பற்றிய சிறப்பு உரைக்கும் முன்னதாக ஐயா அவர்கள் பற்றியும் ஐயாவை அறிமுகப்படுத்துவதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஐயா அவர்கள், முதுநிலை பேராசிரியர் முனைவர் பெருமாள் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் தொண்டாற்றி வருகின்றார்கள். கோவை ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் முதல்வர் பணியாற்றியவர். ஆழியாறு விஷன் கல்வி இயக்குனர். பல்வேறு கல்விகளுடன் இணைந்து மனவளக்கலை பயிற்சியை கொண்டு செல்வதில் ஐயாவின் பங்கு போற்றுதலுக்குரியது. யோகமும் மனித மாண்பும் தலைப்பில் எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய ஐயா, நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய ஐயா அவர்கள் "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்" என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை அனைவரும் சார்பிலை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, மனவளக்கலையை சார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் ஒரு அற்புதமான தலைப்பை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பது பற்றிய கருத்துக்களை மகரிஷியின் வழியில் நின்று ஞானிகளின் ஆசிரியோடு அந்த சிந்தனையை துவங்குவோம். அன்பு எல்லா ஜீவங்களிடத்தும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒன்று. அது அன்பிற்கு பலரை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், பலருடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அது அந்த நிலையிலே அன்னை தெரசா அவர்கள், அண்ணல் காந்திஜி அவர்கள், வள்ளல் பெருமான் அவர்கள், அருட்தந்தை வேதாந்தி மகிழ்ச்சி அவர்கள், இப்படி பல ஞானிகளை நாம் அந்த அன்பிற்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பினால் உயர்ந்தவர்கள். அன்பை எல்லோரிடமும் அது தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அன்னை தெரசா அவர்கள் சொல்லுகின்ற கூற்று, எதுவுமே நிரந்தரமில்லாத உலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? கவலையை விடுங்கள், வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்குங்கள். ஆம், எல்லா மக்களின் பாலும் அன்பு கொண்டுள்ளவர், மக்களுக்காக கடைசி வரை உழைத்தவர், மக்களின் துன்பங்களை உணர்ந்தவர். அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், உங்களுடைய துன்பங்கள் நிரந்தரமானதல்ல, ஆகவே வாழ்க்கையை தொடங்குங்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், பாருங்கள், நாம் பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் இறந்துதான் ஆக வேண்டும். இறக்காமல் யாரும் இருக்க முடியாது. கண்டிப்பாக இறக்கத்தான் போகிறோம். இப்ப பிறந்ததே இறந்து போவதற்குத்தான். அதுவரை நாம் இரக்கத்தோடு இருப்போம், பலருக்கு உதவியாக இருப்போம், பலரது வாழ்க்கை சிறக்க நாம் ஒரு காரணமாக இருப்போம். இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்று அன்னை தெரசா அவர்கள் கூறுகிறார்கள். அன்னை தெரசாவினுடைய பொன்மொழிகள், ஆழமான அன்பிற்கு அளவுகோல் கிடையாது. ஆம், அங்குதான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொல்கிறோம். அந்த அன்பு ஒரு எல்லை இல்லாத சென்று கொண்டிருக்கும். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் அது பெரும்பாலும் நன்மைகள் செய்து கொண்டிருக்கும். எல்லா இடங்களையும் அது சுகமாக்கி கொண்டிருக்கும். அன்பின் சின்னம் புன்னகை ஒன்றே. ஆம், அன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே மனதுக்குள்ளே ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி, அது முகத்திலே புன்னகையாக வந்து கொண்டிருக்கும். மற்றவர்களுக்கு அன்பினை பரிசாக வழங்க நினைத்தால் புன்னகை கொடுங்கள். ஆம், யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அப்படி வளர்த்துக் கொள்கின்ற போது உண்மையிலே தனக்கும் பிறருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாகலாம். அதுவே கருணை உள்ளம் இருந்தால் உலகிற்கே தாயாகலாம். எப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை அன்னை தெரசா சொல்கிறார்கள் பாருங்கள். ஆம், ஒரு குழந்தைக்கு தாயாவதா அல்லது இந்த உலகத்திற்கே தாயாவதா? ஆம், அன்னை தெரசாவெல்லாம் இந்த உலகத்திற்கே தாயாக விளங்கினார்கள். ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதும் முன்னகித்துக் கொள்ளுங்கள்.
அன்பின் தொடக்கமே புன்னகைதான். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருக்கு. ஆம், தெரிந்தோ தெரியாமலோ, அறிவின் குறைபாட்டிலோ அல்லது பல்வேறு காரணங்களில் வெறுக்கலாம். ஆனால் நீங்கள் அன்புடையவர்கள், நீங்கள் அறிவிலே உயர்ந்தவர்கள். ஆகவே நீங்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களிடமிருந்து எப்பொழுதும் அந்த அன்பு அது பரவி கொண்டிருக்க வேண்டும். சிறிய விஷயத்திலும் உண்மையாக இருங்கள், ஏனெனில் அதில்தான் உங்கள் வலிமை இருக்கிறது. இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் பெரியவர்கள் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்காக வாழாத வாழ்க்கையே இல்லை. ஆம், தனக்கென வாழ ஆரம்பித்தால் இறைவன் உங்களை ஒதுக்கி வைத்து விடுகிறான். பிறருக்காக வாழ்கின்ற போது அங்கு இறைவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான். கடவுளுக்கு அருகில் செல்ல நினைத்தால் வழிபாடு செய்யுங்கள். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவினால் அந்த கடவுளே உங்களிடம் அறிந்து வருவார். ஆம், எப்பொழுது பிறர் துன்பம் கண்டு நீங்கள் பதைபதைக்கிறீர்களோ, அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்று முயல்கிறீர்களோ, அப்பொழுது இறைவன் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கின்றார். நீங்கள் இறைவனை நோக்கி செல்ல வேண்டியதில்லை. பிறருடைய துன்பத்தை துடைப்பதற்கு தயாராக இருங்கள். அன்பு காட்டுங்கள், ஆதரவு விடுங்கள். இறைவன் உங்களோடு இருப்பான். உங்களால் 100 பேருக்கு உணவளிக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை, ஒருவருக்காவது உணவளியுங்கள். உங்களுடைய தகுதிக்கேற்ப சின்ன சின்ன உதவிகளை தேவையான இடத்தில் தேடி தேடி செய்யுங்கள். ஆம், அன்பு இருந்தால் அது தானாக அது அமையும். அதை நீங்களும் அனுபவிக்கலாம், உங்களை சார்ந்தவர்களும் அனுபவிப்பார்கள். நீங்கள் மற்றவர்களின் குணங்கள் மற்றும் நடத்தைகளை கவனிக்க தொடங்கிவிட்டால் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதற்கு நேரம் பிறருடைய குறைகளையும் மற்றதையும் பேசிக் கொண்டிருந்தால் நாம் அவருடைய தேவையை உணர முடியாமல் போய்விடும். அவர்களுக்கு வேண்டிய நம்மால் முடிந்தது செய்ய இயலாமல் போய்விடும். ஆகவே அங்கு அன்பு செலுத்துவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். 2 கரங்களை கூப்பி இறைவனை வணங்குவதை விட ஒரு கரத்தால் உதவி செய்ய முயற்சியுங்கள். உன்னை இறைவனாக 2 கரங்களை கூப்பி வணங்குவார்கள். ஆம், பிறருக்கு உதவி செய்ய முயற்சிக்கின்ற போது அது உங்களை வணங்க ஆரம்பிப்பார்கள். அங்க பாருங்கள், அந்த நாயும் கோழியும் என்ன ஒற்றுமையாக இருக்கிறது. அது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தானே. இப்படி எத்தனையோ இடங்களில் பார்க்கிறோம். விலங்குகள் கூட அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றன. ஆம், பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு அது இன்னொரு தாய் அதற்கு பால் கொடுப்பதாக இருக்கும். பொதுவாக நாய்க்குட்டிகளுக்குத்தான் பால் கொடுக்கும். ஆனால் சில இடங்களில் பார்க்கலாம், அதே நாய் அந்த நாய் அல்லாத இன்னொரு ஜீவன், பசியோடு ஜீவனுக்கு கூட பால் கொடுக்கக்கூடியதாக பார்க்கலாம். இவையெல்லாம் ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு தானே. இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதை தெரிய வைக்கிறது. அகலித்தை படைத்தான் இறைவன். அது இயற்கையோடு ஏந்த அழகை, அல்ல குறையாத இன்பங்களை, அந்த இன்பங்களை நுகர்ந்து மகிழத்தக்க 5 பஞ்சபூதங்களின் பயன்களை துய்த்து இன்பக்கான 5 புலன்களை படைத்துள்ளான் இறைவன். ஆம், இறைவன் எவ்வளவு அன்பு நிறைந்தவன். எல்லா ஜீவன்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து வைத்திருக்கிறான். இந்த ஜீவன்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட உலகத்தை படைத்திருக்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். இந்த நிலத்தில் எத்தனை வகையான தாவரங்கள், எத்தனை வகையான உயிரினங்கள், எல்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய அத்தனையும் அந்த இறைவன் படைத்திருக்கிறான். என இறைவன் அந்த உயிர்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பு. ஆகவேதான் அன்பே சிவம் என்று சொல்வார்கள். ஆம், இறைவன் அன்பின் வடிவமானவன், எல்லோரையும் காக்கக்கூடிய தன்மை படைத்தவன். எப்படி ஒரு தாய் தனது குழந்தைகள் மேல் அன்பு கொண்டு குழந்தைகளின் எல்லா தேவைகளையும் அவர்கள் கேட்காமலே பூர்த்தி செய்கிறார்களோ, அதுபோன்று இறைவன் இந்த பிரபஞ்சத்தின் மீது அன்புடையவன், உயிரினத்தின் மீது அன்புடையவன். எல்லாவற்றுக்கும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் எல்லாவற்றையும் இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். யாரும் துன்பப்பட வேண்டும் என்பது இறைநீதி அல்ல. அப்படி இறைவன் ஒரு அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடியவன், அந்த அன்பின் அடையாளமாக இருக்கக்கூடியவன். ஆகவேதான் இறைவனின் அன்பே சிவன் என்று சொல்லி வணங்குகின்றோம். அதை பெரியவர்களுடன் பார்க்கலாம். இங்கு நமக்கு தெய்வ புலவர் திருவள்ளுவரையும் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சொன்ன சில கருத்துக்களை இங்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல நெறிகளை சொன்ன சான்றோர்கள், பேருள்ள படைத்தோர், தவயோகிகள், மெய்ஞானிகள், தெய்வீக ஆற்றல் படைத்த மெய்யோன்வார்கள் பலர் தோன்றி இந்த மனித குலத்திற்கு நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். மனிதர்கள் சுகமான வாழ்க்கை வாழ்வதற்காக நல்ல நெறிகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் என்றும் மனித இயங்களில்
சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களில் செப்புதற்குரியவர் உலக பொதுமறையாம் திருக்குறள் தந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆவார்கள். அந்நெறியில் உலகமெல்லாம் ஓராட்சியின் கீழ் ஒன்றுபட்டு போர்களற்ற அமைதி உலகை படைத்து அன்பு அறம் அறிவு காத்து ஒப்பற்ற புத்துலகை அமைத்திட எண்ணி உலக சமுதாய சேவா சங்கம் எனும் அறிவு திருக்குறள் அமைத்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஆவார்கள். வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் திருக்குறள் நெறியை தம் வாழ்வில் பெரிதும் பின்பற்றியவர் மட்டுமல்ல, அந்நெறியை உலகமெல்லாம் பின்பற்ற வேண்டும். அப்பொதுமறையின் நெறியில் உலக மக்கள் ஒழுகினால் அன்பால் அறிவால் பண்பால் பாசத்தால் மனத்தால் மனிதநேயத்தால் ஒன்றுபட்டு உலகமே ஒரு இல்லம், உலக மக்கள் எல்லாம் ஒரு தாயின் மக்கள், இந்த சகோதர உணவு பெறுதல் உறுதி என்ற வகையிலே அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் மனவளக்கலை என்ற தத்துவத்தை உருவாக்கி இன்று பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே அமைதியும் ஆனந்தம் அனுபவிப்பதற்காக அதை உருவாக்கி இருக்கிறார்கள். உலகெங்கும் வாழும் மனித குலம் அமைதி எனும் வளம் காத்து வாழ வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தை நிறைவேற்ற கோரி அதை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எத்தகையவரேனும் குரல் நெறியை நன்குணர்ந்து தன் வாழ்வில் நெறியாக கொண்டு வாழ்வரே அவரை வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்பட்டு உலக மக்கள் போற்றுவர். ஆம், அதைத்தான் வள்ளுவர் பெருமான் மையத்தில் வாழ்வான் வாழ்வுவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்கிறார்கள். நல்ல வாழ்க்கையை, முறையான வாழ்க்கையை, தூய்மையான வாழ்க்கையை, நேர்மையான வாழ்க்கைக்கூடிய வாழக்கூடிய ஒரு மனிதன் அவன் தெய்வத்திற்கு சமமாக இருக்கிறான், தெய்வமாகவே மனித உருவில் இருக்கிறான் என்பதைத்தான் வையத்துள் வாழ்வான வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லி இந்த வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார்கள். இந்த ஒரு மனிதனிடம் அன்பு இருக்கின்ற போது எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த அன்பு அவனுடைய உடலை, மனதை, அந்த குடும்பத்தை, அந்த சமுதாயத்தை அது பாதிக்கிறது, எவ்வளவு நன்மைகளை கொடுக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இன்று விஞ்ஞான ரீதியாக நம்ம சொல்ல முடியும். அதை பற்றி சில செய்திகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். அன்பும் ஆரோக்கியமும் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ள என்பதை பற்றிய சில செய்திகளை நாம் பார்ப்போம். பொதுவாக அன்பு அதிகம் இருக்கக்கூடியவர்கள், அனைவரிடத்தும் அன்பு காட்டக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். திருமணமானவர்கள், ஆரோக்கியமான சமூக உறவில் ஈடுபடுபவர்கள் பொதுவாக நீண்ட காலம் வாழ்கிறார்கள். தனியாக இருக்கக்கூடிய மனிதர்களில் அவர்கள் ஞானிகள், சன்னியாசிகள் இருக்கலாம். ஆனால் எத்தனையோ பேர் துன்பத்தில் துவண்டு கொண்டு ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லாமல் உலகில் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கின்ற போது திருமணமானவர்கள், நல்ல உறவுகளில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் நல்ல நீண்ட காலம் வாழ்கிறார்கள் என்று சில உலகத்தில் யார் அதிகமான காலம் வாழ்கிறார்கள் என்று ஆராய்ச்சிகிறார்கள். அதன் முடிவிலே சில உண்மைகளை கண்டறிகிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது அன்பு உடையவர்கள், நல்ல குடும்பத்தை நடக்கக்கூடியவர்கள், நல்ல உறவு முறைகள் இருக்கக்கூடியவர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். அப்படி இல்லாமல் கோபதாபத்தோடு இருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் பொறாமை வஞ்சத்தோடு இருக்கக்கூடியவர்கள், பிறருக்கு துன்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதில் அங்கு குறைபாடுகள் ஏற்படுகிறது. சரி, இது தவிர இந்த அன்பு நிரம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு பல வகையான நோய்கள் கூட வருவதில்லை. அதாவது மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடியது, கேன்சர், சில வகையான புற்றுநோய்கள், நிமோனியா என்று சொல்லக்கூடிய இந்த நெஞ்சு சளி போன்ற நோய்கள், இவையெல்லாம் கூட அந்த அன்பு அதிகமாக இருப்பவர்களுக்கு அது வருவதில்லை, குறைவாக வருகிறது என்று சொல்கிறார்கள். இது ஒரு ஆராய்ச்சி முடிவிலே அறிஞர் கண்ட உண்மைகள். அதே போன்று அன்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இதயம் அது நன்றாக வேலை செய்கிறது, நீண்ட நாள் வேலை செய்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது. மன அழுத்தம் நிறைந்த உறவுகளை அனுபவிக்கூடிய ஒப்பிடுகையில் அந்த மன அழுத்தம் இல்லாதவர்கள், மகிழ்ச்சியான திருமணங்களில் ஈடுபடுவர்களுக்கு இருத நோய் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கிறதா? மன அழுத்தம் உடையவர்கள், மன அழுத்தம் இல்லாதவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அது அந்த இதயம் நல்ல முறையில் பராமரிக்கப்படுகிறது. அப்போ எங்கே குறை இருக்கிறது? அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய தன்மை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். எங்கு மன அழுத்தம் வருகிறது? ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல், அங்குதான் மன அழுத்தம் அதிகமாக வருகிறது. ஆகவே அன்புதான் நீங்கள் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறது. அந்த இதயம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு உங்களுடைய அன்புதான் காரணமாக இருக்கிறது.
அன்பு மனச்சோர்வை குறைக்கிறது. ஆம், தனியாக இருக்கின்ற போது, அங்கு கோபதாபங்கள் இருக்கின்ற போது, வெறுப்புணர்வு இருக்கின்ற போது உங்களது ஆற்றல் வீணாகி கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் வீணாகின்ற போது அது மனச்சோர்வாக மாறுகிறது. அன்பு நிரம்பி இருக்கின்ற போது அது உங்களது மனச்சோர்வை குறைக்கிறது. ஆரோக்கியமான உறவுகள் மற்றும் நட்பை பேணுதல் ஆகியவை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள தனிமை மற்றும் மனச்சோர்வை குறைக்கும். அதே நேரத்தில் அவர்களின் நற்சிந்தனை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆம், பாருங்கள், அன்பு எவ்வளவு வேலை செய்து பாருங்கள். சோர்வில்லாமல் இருப்பதற்கு உங்களது அன்பு உதவி செய்யும். அது உங்களுக்கும் நல்லதாக இருக்கும், பிறருக்கும் நல்லதாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் வருவதற்கு அன்புதான் காரணமாக இருக்கிறது. அன்பு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நோய் வருவது குறைகிறது. நீங்கள் டாக்டரிடம் செல்ல வேண்டிய வேலை இல்லை. நேசிப்பதாகவும் அக்கறையுடனோ பாதுகாப்பாகவும் உணர்வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு சளி மற்றும் பிற வைரஸ் தொற்றுகளை குறைக்கிறது. ஆராய்ச்சியில் சொல்கிறார்கள், உங்களுக்கு அன்பு அதிகமாக இருந்தால் ஒரு பாதுகாப்பு உணர்வு சுலபமாக கிடைக்கிறது. சின்ன சின்ன துன்பங்கள், சளி போன்ற மற்ற துன்பங்களில் இருந்து அந்த வைரஸ் எல்லாம் கூட உங்களுடைய தொந்தரவு உணர்வு குறைகிறது. அன்பான ஆதரவு அமைப்பு உள்ளவர்கள் நோயிலிருந்து விரைவாக குணமடையும். அதுபோன்று அன்பு காட்டக்கூடியவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட விரைவில் அந்த நோயிலிருந்து குணமடைவார்கள். அதே சாதாரண மனிதர்கள் பொறாமை உடையவர்கள், வெறுப்பு கொண்டவர்கள், எப்பொழுது பிறரை குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள், அவர்கள் நோயிலிருந்து விரைவாக குணமடைய முடியவில்லை. அது அந்த நோயினுடைய தன்மைகள் காலம் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் அன்பானவர்களாக இருந்தால், ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய நோய் விரைவாக குணமடைகிறது. இது ஆராய்ச்சியில் சொல்கிறார். இன்னொன்று பாருங்கள், நீங்கள் அன்பு அதிகமானால் உங்களுடைய பிளட் பிரஷர், அந்த இரத்த அழுத்தம் கூட அது சமநிலைக்கு வந்து விடுகிறது. தேவையான அளவில் நிற்கிறது. கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. மகிழ்ச்சியான திருமண தம்பதிகள் மகிழ்ச்சியற்ற திருமணமானவர்களுடன் ஒப்பிடுகின்ற போது அந்த சிறந்த இரத்த அழுத்தத்தை மதிப்புகளை கொண்டிருக்கிறார்கள். ஆம், இங்கே எடுத்து ஆராய்ச்சிக்கிறாங்க. மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தம்பதிகள், அது மகிழ்ச்சி இல்லாம எப்பவும் சண்டை போட்டுட்டு தம்பதிகள் எடுத்து பார்க்கும்போது அங்க எங்க பிளட் பிரஷர் அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து ஒத்து வாழ்கின்ற போது அது குறைகிறது என்பதை விஞ்ஞான ரீதியாக நிரூபித்திருக்கிறார்கள். கவலையே குறைக்கிறது. உங்களுடைய மனதிலே அன்பு நிரம்பி இருந்தால் அங்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். அன்பு நிரம்பி இருந்தால் பிறரை மன்னிக்கக்கூடிய தன்மைகள் தானாக வரும். அன்பு நிரம்பி இருந்தால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண்புகள் தானாக வரும். அப்படி நீங்கள் பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்கின்ற போது உங்களுக்கென்று தனியாக கவலை இல்லை. இதை விஞ்ஞான ரீதியாக எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் அதன் மூலமாக நிரூபிக்கிறார்கள். நிலையான நீண்டகால உறவுகளில் ஈடுபடுபவர்கள் நம்முடைய மூளையின் ஒரு பகுதி அதிக செயல்பாடு கொண்டிருக்கிறது. அது நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் கொஞ்சம் பதட்டத்தோடு இருப்பவர்கள் அந்த மூளையினுடைய செயல்பாடுகள் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக உங்களுடைய மூளை முழுமையாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கவலை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. மாறாக அங்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய மூளை இன்னும் செயல்பாடுகளை அதிகமாக கொடுக்கிறது. இன்னும் நிறைய வேலைகளை செய்ய முடியும். அந்த அறிவினுடைய நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். மன அழுத்த நிலைகளை குறைக்கிறது. ஆரோக்கியமான உறவுகளின் பாதுகாப்பு மற்றும் ஆதரவு காரணமாக அது அன்பு அதிகமாக இருந்தால் நல்ல உறவுகள் கிடைக்கிறது. நீங்கள் நல்ல ஒரு பாதுகாப்போடு இருக்கிறீர்கள், பலரோடு ஆதரவாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற போது கடினமான மற்றும் அந்த உணர்ச்சிகள் சூழ்நிலையின் போது மன அழுத்தத்தை, ஆனால் அது தவிர்த்து ஒரு பாதுகாப்பு குறைந்த ஒரு சூழல்கள், ஒரு வெறுப்பு நிறைந்த நிலையில் செல்லும் போது உங்களுக்கு அந்த மன அழுத்தத்தில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். ஆகவே எப்பொழுதும் அன்பாக இருந்தால் உங்களது மன அழுத்தம் குறைவாக இருக்கு, பதட்டம் இல்லாமல் இருக்க முடியும். இன்னொன்னு பாருங்க, அன்பு அதிகமாக இருந்தால் உடம்பில் இருக்கக்கூடிய கடுமையான வலி, துன்பம் கூட குறைந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அதாவது காதல் எப்படி கவலையை குறைக்கிறதோ அதே போல வலியின் கட்டுப்பாட்டுடன் தொடர்புடைய மூளையின் பகுதியில் அன்பும் செயல்பாட்டை அதிகரிக்கலாம். மகிழ்ச்சியான
திருமணமான தம்பதிகள் முதுகு வலி மற்றும் தலைவலி பற்றி குறைவான புகார்களை கொண்டுள்ளார். ஆம், அந்த அன்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அதிகமாக இந்த முதுகு வலி, தலைவலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக வருவதில்லை. இருக்கும், சின்ன சின்ன அளவில் இருக்கும், ஆனால் பெரிய அளவில் பாதிப்பாக இருப்பதில்லை. இவையெல்லாம் அதாவது விஞ்ஞானிகள் பல தரப்பினரை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து இந்த உண்மைகளை கொடுக்கிறார்கள். இதை விட முக்கியமானது பாருங்க, அது எந்த வகையில் உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு உதவி செய்து பாருங்க. பொதுவாக அந்த உடம்பில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் 80% அதாவது உங்கள் உடம்பில் நுண்ணுயிர்கள் தான் அதில் பெரும்பாலான பங்கு வகிக்கிறது. அவையெல்லாம் அந்த குடலில் தான் வசிக்கின்றது. 80% அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த நுண்ணுயிர்கள் அந்த குடல்ல வசிக்கிறது. அன்பு உணர்வு உங்கள் வாழ்வை மேம்படுத்தும், குடல் நுண்ணுயிரியை வளர்க்கும், ஆதரிக்கும் உதவுவதோடு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவும். பாருங்க, அப்போ உங்களுடைய அன்பு அதிகமாக இருந்தால் உங்களுடைய குடல் சுத்தமாக இருக்கும். அந்த குடலுக்குள் எப்படி நுண்ணுயிர்கள் நோயை எதிர்த்து போராடக்கூடியவை, அவை பலப்பட்டு இருக்கும். அதே சமயத்தில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் உருவாகாமல் இருக்கும். அப்ப நீங்க அன்பானவர்களாக இருந்தால் உங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் கூடுகிறது, உங்கள் உடம்புக்குள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் உற்பத்தி அதிகமாகிறது, இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உற்பத்தி குறைகிறது. ஆக நீங்கள் அன்பாக இருப்பது எத்தனையோ பேருக்கு நன்மையை தருகிறது. அது தவிர உங்களுக்கும் உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மைக்கும் எவ்வளவு ஆதரவாக இருக்குது பாருங்கள். ஆகவே அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருப்பவர்களுக்கு தூக்கம் நன்றாக வருகிறது. அன்பான உறவுகள் மன அழுத்தம் குறைவதற்கும், நன்றாக தூங்குவதற்கும், காலையில் எழுந்ததும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கும் உதவுகிறது. நீங்கள் நேசிப்பதாகவும் ஆதரவாகவும் உணரும் போது பதட்டங்கள் தணிக்கப்படுகின்றன. மேலும் மகிழ்ச்சியான திருமண தம்பதிகள் அதிக நிம்மதியான தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் 10% அதிகம் என்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. பாருங்க, நீங்க நல்லா தூங்கலாம். ஏன் தூங்க முடியல? பல்வேறு கவலைகள், பல்வேறு போராட்டங்கள், விட்டுக் கொடுக்க முடியல, அனுசரிச்சு போக முடியல. அன்பு இருந்தா விட்டுக் கொடுக்கலாம், அன்பு இருந்தா அனுசரிச்சு போகலாம், அன்பு இருந்தா மன்னிச்சிடலாம், அன்பு இருந்தா அங்க வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நல்ல தூக்கம் வரும். ஆக இனிமேல் நீங்க நல்ல தூக்கம் வரணுமா, அன்போடு இருங்கள். எல்லோருக்கும் அந்த அன்பு காட்டுங்கள். குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், எங்கிருந்தாலும் சரி எல்லோரும் அன்பாக பழகுங்கள், அன்பு காட்டுங்கள். எப்படி அந்த அன்பை காட்டுவது? இந்த அன்பு காட்டுவது என்பது புன்னகையாக வெளிப்பட வேண்டும். அவர்கள் துன்பப்படுகின்ற போது ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய நிலையாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி சொல்கிறார்களே, அந்த 2 எழுத்து பண்பாடு, அது அன்பினுடைய வெளிப்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். ஏன்? எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க, எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரும் சகோதரிகள். எப்படி போய் அவங்களுக்கு நான் துன்பம் கொடுக்க முடியும்? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்து உதவி. அதுதான் அன்பினுடைய நிலை. அதனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. துன்பப்பட்டாங்கன்னா ஓடி ஓடி உதவி செய்யத்தான் தோன்றும். ஆக மகிழ்ச்சி சொல்லக்கூடிய 2 எழுத்து பண்பாடு என்பதை பார்த்தீங்கன்னா அது ஒரு அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான். சரி, இப்ப அன்பு இல்லைன்னு என்ன நடக்கு பாருங்க. அன்பு இல்லாத இடத்தில் அங்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறது, உடல் நலத்தில் பல்வேறு வகையான நோய்கள் வர ஆரம்பிக்கிறது, தூக்கம் ரொம்ப குறைஞ்சு போகுது, பசியின்மை தோன்றுகிறது, பல நம்ம நிலைகளுக்கு அடிமையாகிறோம், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறோம், போதைக்கு அடிமையாகிறார்கள். ஏன்? அதெல்லாம் முறையான அன்பு கிடைக்காதனால். இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கூட அந்த அன்பின் தன்மை குறைந்து வருகிறது. எல்லாம் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் மீது அன்பு காட்ட முடிவதில்லை. அந்த குழந்தைகள் தனித்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்தந்த நிலையில் வரக்கூடிய, அந்தந்த வயதில் வரக்கூடிய அந்த குணநல மாற்றத்திற்கு சரியான காரணங்களை பெற்றோர்களால் கூற முடிவதில்லை. அது அன்பு காட்டினால் கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு வரக்கூடிய துன்பங்களை உணர்ந்து அதற்காக அவர்களோடு பேசி சரி செய்து கொள்ளலாம். ஆனால் இன்று அதற்கான சூழ்நிலைகள் இல்லாதனால் அவர்கள் எல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்கள். அந்த வேண்டாத பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதுவெல்லாம் பார்த்த அன்பின் பற்றாக்குறை, அதுதான் இப்படி துன்பங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. சரி, அன்புடைமை அது எல்லா விலங்குகளுக்கும் உண்டு, எல்லா மனிதனுக்கும் உண்டு, எல்லா ஜீவனுக்கும் உண்டு. அந்த இறைவனின் தன்மைதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த இறைவன் தான் அன்பின் வெளிப்பாடாக எல்லாவற்றையும் இணைத்து வைக்கிறார், எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து வைக்கிறார்.
ஆம், இந்த பூமி சூரிய மண்டலத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. அது ஒரு அன்பின் நிலைதான். அதை சூழ்ந்தெடுத்த ஆற்றல் என்று மகிழ்ச்சியை சொல்வார்கள். அப்படி 2 அணுக்கள் விலகாமல் இருப்பதும் 2 ஜீவன்கள் விலகாமல் இருப்பதும் எல்லாம் அந்த சுத்த வெளியினுடைய பேராற்றலுடைய ஒரு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் தான். அது எல்லா ஜீவன்களுக்குள்ளும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லா பொருளுக்குள்ளும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போ வள்ளுவர் அந்த அன்பை பற்றி என்னவெல்லாம் சொல்கிறார் பாருங்க. ஒரு 10 குறள் அற்புதமாக அவர்கள் சொல்கிறார்கள். அது ஒவ்வொரு குறளை பற்றியும் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பொன்கண்ணி கோசந்தரம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் முறையர் பிறர்க்கு அன்போடு ஏய்ந்த விளக்கென்ப ஆரியருக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வ உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு அன்புற்றமர்ந்த விளக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் அறத்திற்கு மத்தே துணை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்க நற்றல் மரம் தெளித்தற்று புறத்திருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பில் அவர்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் பொறுத்தவிடம். அந்த 10 குறளையும் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தார் ஆர்வலர் பொன்கண்ணே என்பது. அந்த அன்புக்கு இதுதான் மேக்சிமம் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அது அன்பு காட்டக்கூடியவர்களுக்கு ஏற்ப அந்த அன்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதுக்கு அடைக்கக்கூடிய ஒரு தாழ்பால் கிடையாது. ஒரு அன்புக்குரியவர்கள் அந்த துன்ப காணும் எடுத்து அது எப்படி வெளிப்படும்? அது கண்ணிலே கண்ணீராக வெளிப்படும். ஆம், நீங்கள் உங்களுடைய அன்புக்குரிய ஒருவர் வெகு நாட்களாக பார்க்க முடியவில்லை, அவரை பார்க்க வேண்டும் என்று வெகு நாட்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று ஒரு நாள் உங்கள் முன்னர் காட்சி அளிக்கிறார். சிறிது நேரம் பேசுவதற்கு வார்த்தைகள் வருவதில்லை. அந்த முகத்தோடு முகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்களிலிருந்து தன்னையும் அறியாமல் அது தாரை தாரையாக அங்கு கண்ணீர் வெளிப்படுகிறது. ஏன்? அதுதான் அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய் ஆர்வலர் பொன்கண்ணீர் கோசத்தர். அந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான். அது வார்த்தைகளாக இல்லை, அது கண்ணீராக வெளிப்படுகிறது. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறகு. பாருங்க எப்படி வள்ளுவர் அருமையா சொல்றார். அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தனக்கு வேண்டும் தனக்கு வேண்டும் தனக்கு வேண்டும் என்று சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். பிறருக்கு கொடுக்க முடியாத அது கருமிகளாக இருப்பார்கள். ஆனால் ஒரு மனிதனால் எவ்வளவு அனுபவிக்க முடியும்? அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா? பிறருக்கு கொடுத்து உதவி செய்கின்ற போதுதான் அவர்களும் அதை அனுபவிக்கின்ற போது அந்த பொருளுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அந்த பொருள் தேடிய உழைப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் தானே வைத்துக் கொண்டால் என்ன அர்த்தம்? ஆக அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் தமக்கு வேண்டும் என்று வைத்துக் கொள்கிறார்கள். அன்புடையவர்கள் என்பும் உரிய பிறகு தனது உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடிய அது கூட பிறருக்காக. இந்த உடல் உழைப்பால் எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும்? நம்முடைய இருக்கக்கூடிய பொருளால் செல்வத்தால் எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும்? இந்த ஆற்றலால் நாம் நம்முடைய அறிவை வைத்துக் கொண்டு எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆக அன்பு உடையவர்கள் எப்பொழுதுமே பிறருக்கு உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய எல்லா ஆற்றலையும் பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்துவதற்கு அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கே என்று வைத்துக் கொண்டு அது துன்பத்திற்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள், சாபத்திற்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பொருள் வேண்டும் என்று வைத்தார்களோ அந்த பொருளை அனுபவிக்க முடியாமலே அவர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அது வேணும் இது வேணும் எல்லாம் தனக்குத்தான் இருப்பார்கள். ஆனால் அன்புடையவர்கள் என்பும் உரியர். என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே மற்றவர்களுக்காக மற்றவருடைய துன்பத்தை நீக்குவதற்காக என்று இருப்பார்கள். ஆகவேதான் அவர்கள் வாழ்கின்ற போதே அந்த தெய்வமாக வாழக்கூடிய பண்புகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆரியருக்கு என்போடு இயந்த தொடர்பு. எப்படி இந்த உடலுக்குள்ளே எலும்பு இருக்கிறது, சதை இருக்கிறது, அது எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதோ
அப்படித்தான் ஒரு மனித வாழ்க்கையில அன்பு என்பது அது இணைந்து இருக்க வேண்டும். அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆறியிருக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். ஆகவே வாழ்க்கையில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பு அது விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய எல்லா செயல்பாட்டிலும் அந்த அன்பானது அந்த நிரந்தரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கையை ஒரு அமைதி, மகிழ்ச்சி. சொல்கிறார்கள், அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்வார்கள். ஆம், இந்த இல்வாழ்க்கையிலே ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு அன்பு இருக்க வேண்டும், அறம் இருக்க வேண்டும், தர்மம் நீதி இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பயனுள்ள வாழ்க்கை என்பதை வள்ளுவர் சொல்கிறார்கள். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறு. அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ள செய்யும். அந்த உள்ளம் நட்பு என்னும் பெருஞ்சிறப்பை பாருங்க. அன்பு இருந்தாதான் மற்றவங்கிட்ட பேசணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்க சொல்றதை கேட்கணும் என்று எண்ணம் வரும். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. ஆமா, நல்ல நட்பு வேண்டும். உண்மையிலே நல்ல நட்புகள் நமக்கு ஒரு பெரிய சொத்து. உங்களுக்கு எத்தனை பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள், அதுதான் உங்களுடைய நிலையான சொத்து. அப்படி நல்ல நண்பர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே அன்பு இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும், அவருடைய நன்மை செய்வதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அன்பு ஈனும் ஆர்வ உடைமை. அன்பு இருந்தால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலை தானாக வரும். அது ஈனும் நண்பன் நாடாச்சரி. அப்படி எத்தனையோ பேருக்கு நீங்கள் உதவி செய்கின்ற போது அவங்க எத்தனையோ பேர் உங்களுக்காக உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருப்பார்கள். நல்ல நண்பர்களாக மாறியிருப்பார்கள், நல்ல உறவினர்களாக மாறியிருப்பார்கள், உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி ஒரு உயர்ந்த சிறப்பு வரும். இது அன்பின் காரணமாக. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. சரி, அடுத்தது அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகில் இன்புற்று வாழ்கின்றவருக்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று கூறலாம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ மக்கள் ஒரு அமைதியான நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இன்னும் எத்தனையோ மக்கள் வாழ்க்கை பொழுது துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் ஆயிரம் இன்னல்களை அதை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை? அப்ப வையத்தில் நாம் இன்பமாக வாழ முடியாதா? துன்பம் இல்லாமல் வாழ முடியாதா? வாழ முடியும், வாழ முடியும். அப்ப வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? உடைய ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய அன்பு வெளிப்பட வேண்டும். அன்புற்று அமர்ந்த வழக்கன்பை. ஆம், நீங்கள் அன்போடு வாழ்கின்ற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும், இன்பமாகத்தான் இருக்கும், நிறைவாகத்தான் இருக்கும். அதைத்தான் வள்ளுவர் அன்புற்று அமர்ந்த வழக்கன்பை. ஆம், அன்போடு வாழ்கின்ற போது ஏற்படுகின்ற மாற்றத்தை பாருங்கள். வையகத்து இன்புற்றார எய்தும் சிறப்பு. இன்று நாம் பார்க்கிறோம், எத்தனை பேர் வாழ்க்கையிலே முழுமையாக நிம்மதியாக இருக்கிறார்கள், முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களெல்லாம் அப்படி அன்பின் நிலையாக வாழ்ந்தவர்கள், அன்பின் மூலமாக எல்லோருக்கும் உதவி செய்தவர்கள், அந்த அன்பு ஒன்றையே தனது வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர்கள், அந்த ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதைத்தான் வள்ளுவர் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்று சொல்கிறார்கள். அடுத்து பாருங்க, அறத்திற்கு அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கு மத்தே துணை. அப்ப அன்பு இருக்கிறது நல்லதுதான், அன்பு இருக்கிறது பிறருக்கு ஒத்து உதவி செய்ய பயன்படுகிறது, அன்பு இருக்கிறது பிறரை மன்னிப்பதற்கு பயன்படுகிறது. ஆனால் அதே அன்பு அதிகமாகின்ற போது சில சமயத்தில் அது துன்பத்திற்கும் காரணமாகிறது. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கு மத்தே துணை. ஆம், பகைவர்கள் கூட அவர்களுக்குள்ளே அன்பாக இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பத்திலே அன்பாக இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேரை துன்புறுத்தி அந்த பொருளை எடுத்து செல்கிறார்கள். அப்படி தவறு செய்பவர்களும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். அந்த கூட்டம் கூட்டமாக அவர்கள் அந்த அன்போடு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அன்பை தவறு செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே அன்பு நல்லதற்கு மட்டும்தான் இல்லை, அந்த கெட்டதற்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கிறது.
அறத்திற்கே அன்பு சார்பு என்பது தர்மம் செய்வதற்கு நியாயமாக இருப்பதற்கு மட்டும் அன்பு துணையாகவில்லை, மரத்திற்கும் அன்பே துணை. அது துன்பத்தை விளைவிப்பவர்களுக்கும் கூட அங்கு அன்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அன்பு எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அது நன்மை செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அது எந்த வகையிலும் அது தீங்கு செய்வதற்கு பயன்படக்கூடாது என்ற நிலையிலே இங்கு வள்ளுவர் அப்படி ஆணித்தரமாக சொல்கிறார். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அதே துணை என்ற நிலையிலே சொல்கிறார். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். பாருங்க, எலும்பில்லாத புழுக்கள் வெயில் வரும்போது வச்சுக்கிறேன், அப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு பாறையில் நல்ல வெயில் அடிக்குது, அங்க வேற ஒண்ணுமே நிழல் இல்லை, அங்க புற்கள் இல்லை போய் மறைஞ்சுக்கிறது. அந்த வெயில்ல அந்த பாறை மேல அந்த ஒரு மண்புழு அப்படி ஊர்ந்து போச்சுன்னா எவ்வளவு சுடும் பாருங்க, தாக்கு பிடிக்க முடியாது, உடலெல்லாம் வெந்து போற மாதிரி இருக்கும். அது மாதிரிதான் அன்பு இல்லாத ஒரு மனமும் அப்படித்தான் இருக்கும். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். ஆம், அப்போ ஒரு அன்பு இல்லாத மனிதனுக்கு என்ன துன்பம்? யார் துன்பத்தை? அந்த அறம் தான், அற தேவதை தான், அந்த தர்மம் தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. ஏன்? அங்க அன்பு இல்லை. அன்பு இருந்திருந்தா நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்திருப்போம், நிறைய பேரை மன்னித்திருப்போம், பலர் வாழ்க்கை சிறப்பதற்கு நாம் காரணமாக இருந்திருப்போம். ஆனா இன்று அன்பு இல்லாதால் நம்ம யாருக்கும் உதவி செய்யல, பிறருடைய துன்பத்தை போக்கல. ஆகவே என்ன ஆகிறது? இதுவெல்லாம் நாம் அனுபவிக்கூடிய துன்பங்களாக மாறுகிறது. என்பில் அதனை வெயில் போல காயுமே, எப்படி அந்த எலும்பில்லாத புழுக்களை வெயில் படுகின்ற போது துடிக்கிறதோ அப்படித்தான் அறம் தனது அன்பில்லாத மனிதர்களை துன்பப்படுத்தும் என்று சொல்லி ஒரு அற்புதமான நிலையை வள்ளுவர் விளக்குகிறார். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் மற்றல் மரம் தளித்தற்று. பாருங்க எப்படிப்பட்ட நிலையை சொல்றாங்க. ஒரு பெரிய ஒரு பாலைவனம், தண்ணியே இல்லை, எங்க பார்த்தாலும் மணலா இருக்கு. அங்க ஒரே ஒரு ஓரம் ஒரு மரம் மட்டும் வளர்ந்துருக்குது. அங்கும் அந்த மரம் ரொம்ப நாளா தண்ணி இல்லாதனால வளர்ந்து அப்படியே காஞ்சி போற நிலையில் இருக்குது. இன்னும் ஒரு பெரிய மழை பெஞ்சாதான் அந்த மரம் கொஞ்சமா துளிர் விட ஆரம்பிக்கும். இப்படி இருக்கு. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் மற்ற மரத்தில் தட்டு. ஆமா, அது மாதிரி எப்படி அந்த மரம் ஏற்கனவே பாலைவனத்துல இருக்குது, வெயில் அதிகமாகி கொண்டிருக்கிறது, அது இன்னைக்கோ நாளைக்கோ முழுசு காஞ்சி செத்து போயிடலாம், அந்த நிலையில் இருக்கு. அதே மாதிரிதான் மனதுக்குள்ள அன்பு இல்லாத சொல்லக்கூடிய வாழ்க்கை, அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அந்த மனசுக்குள்ள அன்பு இல்லாமல் எடுக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி அந்த பாலைவனத்தில் ஒரு வத்தி போன மரம், காஞ்சி போன மரம் மறுபடியும் துளிர்க்க முடியாது, அது அப்படியே வீணாய் போய்விடுமோ, அது போன்றுதான் அன்பு மனதுக்குள்ள இல்லை என்று சொன்னால், அகத்தில் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இல்லை, பெரிய நன்மைகள் இல்லை, தோல்விகள் தான் இருக்கும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை அன்பார்க்கன், அதான் பெரிய பாலைவனத்தினுடைய வற்றல் மரம் ஏற்கனவே காய ஆரம்பிச்சிருச்சு, அந்த மரம் தள்ளித்தற்று, அது வளர்ந்து வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. மனதில் அன்பு இல்லாத வாழ்க்கை பாலைவனத்தில் பட்ட மரம் தளித்தது போன்றது என்று வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து பார்க்க, புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவருக்கு. வெளியே கையை காலை எல்லாம் இருக்கு, நல்லா இருக்குது, நீங்க நிறைய பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறீங்க, நடக்கிறீங்க, காரு பங்களால் போறீங்க, அதெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய புறத்தோற்றம். ஆனா மனதுக்குள்ள உங்களுக்கு அன்பு இருக்குதா? மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குதா? அங்கே ஒரு நேர்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அங்கதான் பிரச்சனை வேணும். அப்ப வெளியே மட்டும் கை கால் உறுப்புகள் மட்டும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா, அதே சமயத்தில் மனதிற்குள்ளாக அன்பு நிரம்பி இருக்க வேண்டும், நேர்மை நிரம்பி இருக்க வேண்டும், நியாயம் நிரம்பி இருக்க வேண்டும். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும்? வெளியே பார்க்கிறோம், கையை கால் இதெல்லாம் என்ன செய்யும்? அதான் இன்னைக்கு கர்மேந்திரியம் என்று சொல்கிறோம். நிறைய செயல்கள் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் அது நன்மையை நோக்கி பயணமாக இருக்கு. அன்பு என்னும் அகத்து உறுப்பு இல்லாதவருக்கு புறத்துறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன்? உங்களுக்கு அன்பு இல்லாத நிலையில நீ ஆளு மட்டும் பார்க்கறதுக்கு நல்லா என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஒரு மனிதன் எப்படி மதிக்கிறார், அவன் எவ்வளவு நல்ல பண்புகளை உடையவனாக இருக்கிறார், எத்தனை பேரோடு அனுசரித்து போகிறார் என்பதை பொறுத்துத்தான் மனிதனுடைய குணாதிசயம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகவே புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. வெளியேறக்கூடிய இந்த கை காலு வாய் இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? மனதுக்குள்ள அன்பு இல்லைனாக்கும் மற்ற உறுப்புகள் மட்டும் நல்ல பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு.
அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோர் பொருத்தோட பாருங்க. இந்த இடத்துல வள்ளுவர் எவ்வளவு கிளியரா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க உயிரோடு இருக்கணும்னா அங்க அன்பு வேண்டும். அன்பு இருந்தாதான் நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம். அப்படி உயிர் வாழ்கின்ற மனிதர்களாக இருந்து கொண்டு உங்களுக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்க எப்படி இறந்து போன மனிதர் போடலாம். அங்க உடம்பு இருக்குது, உடம்பு எலும்பு மேல தோல் போர்த்திருக்கு, அவ்வளவுதான் ஒழிய நீங்கள் மனிதர்கள் என்று சொல்ல முடியாது. அன்பின் வழி அது உயிர்நிலை அட்டிலார்க்கு என்பதோல் போர்த்து விடும். அப்ப அன்பு இல்லாதவர்கள் வெறும் எலும்பு தோலும் போர்த்த ஒரு உடம்பு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த உடம்பு வச்சுட்டு என்ன பண்றாங்க, எப்பவும் பொருள் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். என்பதோல் போர்த்து விடம்பு. அப்போ அன்பு நிரம்பி இருந்தால் செய்யக்கூடிய காரியங்கள் நிரம்பி இருக்கும், அது நல்ல வருமானம் வரும், தானும் குடும்பத்தார் மற்றவர்கள் அதை அனுபவிக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு சின்ன சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள நின்றுக்கிறோம். அந்த வட்டத்துக்குள்ள நின்றுட்டு துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயக்குவதே உயிருள்ள உடல், இல்லையே அது எலும்பை தோல் போர்த்தி விரும்பிடுமா. நம்ம எலும்பு தோல் போர்த்தின உடம்பா, அல்லது இது சேவை செய்வதற்கு வந்த அருட்தந்தை வேதாத்திய மகிழ்ச்சியுடைய வாரிசுகளா என்று பார்த்தா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிந்தனையை கொடுக்கலாம். அப்ப இந்த உயிர் இருக்கிறது என்பது அன்பு காட்டுவதற்கு தான். அது வெவ்வேறு நிலைகள் நம்ம அன்பு காட்டுறோம். அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் உயிர் வாழ்வதற்கு அர்த்தம் இல்லை. அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பதோல் போர்த்து விடும். அது தவிர அந்த அன்பு இல்லாம எப்பொழுதும் பொறாமையா கோபமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்க அன்பு என்பது இல்லை. அப்ப இந்த உடம்பு என்ன, அந்த எலும்பு தோலும் சேர்ந்த ஒரு உடம்பு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளியே போயிடும், அந்த உயிரிழந்து விட்டு போய்விடும். அந்த உடல் என்பதை எப்படி இருந்தாலும் பண்ணிடுமா, ஒரு சுடுகாட்டிலேயே எங்கேயோ வச்சு எரிச்சிருப்பார். அந்த வாழ்கின்ற இந்த காலகட்டம் தானே அங்க ஒரு முக்கியமானது. ஆகவே இந்த காலகட்டத்தை உணர்ந்து கொண்டு நம்ம எவ்வளவு விட்டு கொடுக்கணும், எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும், எத்தனை பேர் தெரியாம சொன்னா பொறுத்து கொள்ளலாம் என்ற ஒரு பழக்கம் இப்பதான் நமக்கு. அன்பின் வழி அது உயிர்நிலை. ஆமா, இந்த உயிர் ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அன்பு. அந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு, அந்த உயிருக்கும் மனதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அன்பு, அந்த மனதுக்கும் இடைநிலைக்கு வரக்கூடிய அன்பு, இது எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா ஜீவனிலும் நிரம்பி இருக்கிறது. அன்பின் வழி அன்புதான் எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு உருவ அமைப்பை கொடுக்கிறது, மற்ற வாழ்க்கை வசதிகளை கொடுக்கிறது. எந்த ஜீவனும் துன்பம் வர வேண்டும் என்பது இறை நீதி அல்ல. எல்லா ஜீவனும் சந்தோஷமாக இருக்கும். அதற்காகத்தான் ஞானிகள் அந்தந்த காலத்திலே தோன்றி அந்தந்த மக்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பின் வழி அது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பதோல் பொறுத்தவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் என்றால் அங்கு அன்பு இருக்கிறது என்ற அர்த்தம். அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது பாதிப்பு அவங்களுக்கு தான். அப்ப அவங்க சும்மா ஒரு மனிதன் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு விலங்குன்னு தான் அர்த்தம். மனிதன் என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஜீவன்களாக இருந்தாலும் சரி அங்கு அன்பு நிரவி கொண்டிருக்கும். அன்பின் வழி அது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பதோல் பொறுத்தவிடம். அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவது உயிருள்ள உடலாகும், இல்லையே எலும்பை தோல் போர்த்தி வெறும் உடலாக மாறிவிடும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு அன்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உடம்புக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இருக்கிறது, அந்த ஹார்மோன் எப்படி எல்லாம் உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகிறது. இப்ப நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னாக்கும் நாளமில்லா சுரப்பிகள் என்பது இருக்கிறது. அது தவிர நம்ம உடம்புக்குள்ள நிறைய அந்த ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், கணையம், இந்த நாளமில்லா சுரப்பிகள், இப்படி பல சுரப்பிகள் நமது உடம்புக்குள்ளே அந்த பல வகையான ரசாயனங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அதுல இப்ப பாருங்க, உங்க அன்பு அதிகமாக இருந்தால் நீங்க எப்பொழுதும் எல்லாரோடும் அன்போடு இருக்கிறீர்கள், யாரு கூடயும் நீங்க சண்டை போட்டுக்கிறதில்ல. அப்படி உங்களுடைய அன்புடையவர்களாக இருந்தால் உங்ககிட்ட அந்த ஆக்சிடோசின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் நல்ல உற்பத்தி ஆகிறது. பொதுவா அந்த ஹார்மோன் எப்போ உற்பத்தி ஆகும், நீங்க எப்போல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ, ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த ஆக்சிடோசின் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அதற்கு லவ் ஹார்மோன் என்று கூட சொல்வார்கள். அதாவது அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஹார்மோன் என்று கூட சொல்வார்கள், அது ஆக்சிடோசின் என்று சொல்வார்கள். அதே மாதிரி நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஒரு மன நிறைவா இருக்கணும். யாராவது குறை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவத்தில் நம்ம இருக்கணும், திரும்பி திரும்பி சண்டை போடக்கூடாது. அப்படி அதை ஹாப்பி ஹார்மோன் என்று சொல்கிறார்கள். அது பாருங்க, மறுபடியும் இந்த ஆக்சிடோசின், டோபமைன், செரட்டோனின், இந்த மூன்றும் அதாவது சந்தோஷமாக இருப்பதற்குரியது.
முதல்லது சந்தோஷம் இருக்குது. ஆனா முக்கியமா அதுல வந்து ஆக்சிடோசின்ல அந்த அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கிறது, அதை விட சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது. இந்த 3 ஹார்மோன். சரி, அப்ப இதுக்கு மாற்றா பார்க்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாம கோபமா இருக்குன்னா அப்ப என்ன ஆகும்? அப்ப அட்ரினாலின், கார்டிசால் என்று சொல்லக்கூடிய இவை, அதாவது உடம்புல திடீர்னு கூட ஆரம்பிச்சா அப்படி பிளட் பிரஷர் கூட்டணும், ரத்த ஓட்டத்தை கூட்டணும், அந்த திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் தயாரிக்கணும், அதுக்கு ரெடியா இருக்கணும். திடீர்னு ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம எப்படி நம்ம தயாராகணும்? அதுதான் அங்க அந்த இடத்துல அட்ரினலின்ங்கிற ஒரு கிளாண்ட் வேலை செய்யும். அதுல இருந்து வரக்கூடிய அட்ரினலின். அப்ப சாதாரணமா அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல வந்தா பரவாயில்லை. நம்ம தினம் கோவப்படுறோம், ஒரு தடவை கோவப்படுறது வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? நம்முடைய உடல் ஆற்றல் வீணாக ஆரம்பிக்கும். இந்த அட்ரினலின், கார்டிசால் இதெல்லாம் அதிகமா செக்ரேட் ஆகும்போது நம்முடைய உடலுடைய அந்த நலம் பாதிக்க ஆரம்பிக்கும். சரி, இன்னொன்னு பாருங்க. நம்ம தியானம் பண்ணும்போது என்ன நடக்குது? தியானம் பண்ணும்போது டோபமைன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனோ, செரட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனும் நம்ம செக்ரேட் பண்ணுது. அந்த டோபமைன் அது போட்டுக்கும் போது ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம். அந்த இது அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகும்போது ஒரு தண்ணி அறியாம ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த மாதிரி செரட்டோனின் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது. மெடிடேஷன் செய்யும் போதும் அந்த ஹாப்பி ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. சாதாரண நீங்க சந்தோஷமா இருக்கும் போதும் அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. அப்ப நீங்க மெடிடேஷன் ரெகுலரா செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் அந்த டோபமைன் சொல்லக்கூடியது, செரட்டோனின் சொல்லக்கூடிய ஹார்மோன் நல்ல உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும். உங்களை எப்பவுமே ஒரு அமைதியா மகிழ்ச்சியா வைத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப நான் பாருங்க, ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ற டைம் இல்லைன்னு சொல்றோம். அங்க 4 மணி நேரம் போய் ஆபீஸ்லயும் மற்ற இடத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம அமைதியா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி தான் நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு வந்துடும். சண்டை போட வேண்டிய நிலை இருந்திருக்காது. அப்ப அந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்ன ஹார்மோன் நல்லா வருவார்? டோபமைன், செரட்டோனின் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்கள் அதிகமாக உற்பத்தி செய்கிறது. அதை தான் நம்ம ஹாப்பி ஹார்மோன் என்று சொல்கிறோம். ஆக்சிடோசின், டோபமைன், செரட்டோனின் இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன் என்றும் சொல்கின்றோம். இப்படி நம்முடைய உடல் என்பது ஒரு பெரிய ரசாயன தொழிற்சாலை. ஒவ்வொரு நேரமும் அதில் நிறைய ரசாயனங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதில் நமக்கு நன்மையை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும். அதோடு சிலது தீமையை தரக்கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா ஆக்சிடோசின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகுது. சரி, அதே மாதிரி ஒரு நிறைவா இருக்கின்ற போது ஆக்சிடோசின், டோபமைன், செரட்டோனின் சொல்லக்கூடிய அந்த 3 வகையான ஹார்மோன் நமக்கு செக்ரேட் ஆகுது. கோபம் வரும்போது அட்ரினலின், கார்டிசால் என்ற நிலை வருது. அதில் கோபப்படாம இருக்கிறது நல்லது. எனது தூண்டப்பட்ட நிலையிலே நம்முடைய எனர்ஜி, ஆற்றல் எல்லாம் வீணாகி கொண்டிருக்கும். அடுத்து மெடிடேஷன், பல்வேறு வகையான மெடிடேஷன் வச்சிருக்கோம். மெடிடேட் செய்யும்போது என்ன ஆகுது? டோபமைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனும், செரட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனும் அது உற்பத்தி ஆகிறது. அந்த இரண்டும் தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன். ஆகவேதான் நம்ம வந்து தியானம் செய்கின்ற போது ஆகினே தெரியும், எதுவானாலும் சரி, அங்க போய் நிக்க நம்ம அறியாமல் ஒரு மகிழ்ச்சி உருவாகும். இதுவரை புலன்களால் தான் இந்த உலகத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம், உலக பொருட்களை அனுபவிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம வந்து மனதை அமைதிப்படுத்துகின்ற போது அந்த வழி, அதாவது அந்த டோபமைன், செரட்டோனின் சொல்லக்கூடிய ஹார்மோன் சுலபமா செக்ரேட் ஆகுது. அது மகிழ்ச்சியே கொடுக்கக்கூடியது. மகிழ்ச்சி இன்னும் உயர்ந்த அளவிற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஹார்மோன். இப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது, அன்பாக இருக்கின்ற போது, சந்தோஷமாக இருக்கின்ற போது நமக்கு இறைநிலை நமக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்கிறது. அதே சமயத்தில் நாம் மகிழ்ச்சி இல்லாத போது, துரதிருஷ்டவசமாக எப்பவும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் என்று இருக்கின்ற போது இந்த நல்ல நன்மைகள்லாம் கிடைக்காது. அது சாதாரண வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதுல மறுபடியும் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வரும். அங்க வாழ்நாள் முழுவதும் துன்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்க முடியும் இல்லையா? வாழ்நாள் இன்பம் என்பது இல்லாமல் போய்விடும். ஆகவே அன்பு செலுத்த வேண்டும். அன்பு யாரிடம் செலுத்தலாம்? எல்லோரிடம் செலுத்தலாம். இருக்கிறதுலே உயர்ந்த அன்பு எது? தாய் அன்பு என்று சொல்வார்கள். இப்ப தாய்க்கும் அந்த மகனுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது மிக மிக பிடித்தமான உறவு. இப்ப தந்தையிடம் இல்லையா? தந்தையும் உண்டு. தாய், தந்தை 2 பேரும் தான் நமக்கு ஒரு முதல் தெய்வங்கள், கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப நம்ம தாய் கூட, தந்தை கூட அன்பா இருக்கணும். சகோதரர் கூட, சகோதர அன்பா இருக்கணும். அது மாதிரி நாளைக்கு பெரியவங்க வந்து குழந்தைகள்கிட்ட அன்பா இருக்கணும், பேர குழந்தைகள்கிட்ட அன்பா இருக்கணும். ஆபீஸுக்கு போகும்போது, அலுவலகத்தில் நண்பர்களை பார்க்கும் போதும் கண்டிப்பாக அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் நம்ம பழகிறோம். ஜஸ்ட் பார்த்தோன்னே ஒரு ஹலோ சொல்லிட்டு நல்லா இருக்கலாம் கேட்டுட்டு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தலாம். எப்படி? புன்னகையின் மூலம் வெளிப்படுத்தலாம். அல்லது அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை உங்களால் முடிந்த வரை ஏதாவது ஒரு நிறைவேற்ற முடியுமா என்று பாருங்கள். அப்படித்தான் நம்ம அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும்.
அன்பை வளர்த்துக் கொள்ளுகின்ற போது நம்ம உடம்புல நல்ல ஹார்மோன் தான் செக்ரேட் ஆகும். அப்போ வந்து அந்த ஹார்மோன் அப்படி உடல் முழுவதும் அந்த வளர்ச்சியை மாற்றத்துக்கு நமக்கு உதவும். நம்ம சந்தோஷமா இருக்கிறனால எல்லா உறுப்புகளும் சரியா இயங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக கூட ஆரம்பிக்கும். அந்தந்த உறுப்பு நல்ல வேலை செய்யும். அதற்கு தேவையான மற்ற எல்லா கெமிக்கல்ஸையும் செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி நம்ம உடம்புக்குள்ளாகவே அங்கு பல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் முறையாக இயங்கி அவை நன்மை தர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கு ஒரு ஒரு பயிற்சி முறை இருக்க வேண்டும். அங்கு இந்த நல்லதை நினைக்கக்கூடிய நிலைகள் இருக்க வேண்டும். அப்போ ஒரு 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 அன்பு தொடர்ந்து அங்கு இருக்கின்ற போது அதை ஒரு நம்ம மனவளக்கலையின் மூலமாகவோ அல்லது நல்ல குணங்களின் மூலமாகவோ தார்மீக அடிப்படையிலோ நாம் அதை ஒரு வாழ்க்கை முழுது ஒரு அன்பான நிலை இருக்கின்ற போது இந்த ஹாப்பி ஹார்மோன் என்று சொல்லக்கூடியது, லவ் ஹார்மோன் என்று சொல்லக்கூடியது இவையெல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகிறது. அப்பொழுது வாழ்க்கை சீராக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. நீங்கள் மன்னிக்கக்கூடிய பண்புகளை பெற்றிருப்பீர்கள், விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்புகளை பெற்றிருப்பீர்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்புகள் அங்கே இருக்கும். உங்களுடைய மனதில் அமைதி இருக்கின்ற போது அது அறிவு கூடிய நிலையாக இருக்கும். அப்பொழுது நீங்க செய்யக்கூடிய காரியமெல்லாம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு அன்பின் வழியது உயிர்நிலை. அக்திலாக்கு என்பதோர் போர்த்து உடம்பு என்று வள்ளுவர் சொல்கிறார்கள். ஆம், உயிரினங்கள் என்று வந்தாலே அன்பினுடைய நிலைதான். அந்த அன்புதான். அன்பு இல்லை என்று சொன்னால் அந்த உயிரினங்கள் வாழ முடியாது. ஒரு குழந்தை பிறந்து அது ஒரு வருடம் ஆகின்ற வரை தாய் அந்த அன்பை காட்டித்தான் ஆக வேண்டும். அந்த தாய்தான் தாய் அன்பு என்று சொல்கிறோம். அப்ப இந்த அன்பு என்பது மனிதர்களுக்கு மட்டும்தானா? இல்லை, விலங்குகளுக்கும் அன்பு உண்டு. விலங்குகள் கூட பாருங்க, அது குட்டி மேல எவ்வளவு பிரியமா இருக்கு, எவ்வளவு பாசமா இருக்கு. அதுக்கு எத்தனை உணவு தேடி தேடி கொண்டு கொடுக்குது. ஆக எல்லா தாய்மைக்கும் அது உண்டு. அது விலங்குகளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, தாய் என்று வந்து விட்டால் அங்கே அந்த அன்பு குழந்தைகள் மேல் இருக்கத்தான் செய்யும். அது 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 இறைவனுடைய ஒரு நிலை. அந்த இறைவனுடைய ஒரு அன்புதான் அங்கு ஒரு தாய் அன்பாக மாறி நிற்கிறது. ஏன் இறைவன் செய்ய வேண்டிய வேலையைத்தானே அங்கு தாய்மார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமை என்று மகிழ்ச்சி சொல்கிறாரே. ஏன் அந்த தாய்மையை, பெண்களை தெய்வத்தின் வடிவமாக அங்கே நம்ம காண்கின்றோம். அப்படி இறைவன் தனது பணியை அவர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பு என்பது எல்லாரிடத்திலும் நிரம்பி இருக்க வேண்டிய ஒன்று. அங்கு குறைவாக இருந்தால் அந்த குறைவான அன்பு அது உடம்பில் நோயாக மாறுகிறது, மனதில் நோயாக மாறுகிறது, சமுதாயத்தில் துன்பமாக மாறுகிறது. அன்பு நிரம்பி இருக்கின்ற போது அங்கு உடலில் பல வகையான நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது. நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொடுக்கிறது. இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதில்லை, மன அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதில்லை, உடல்நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதில்லை. அப்ப பல வகையான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் வேறொன்றும் வேண்டாம். மருந்தை தேடி செல்ல வேண்டாம், ஆஸ்பத்திரி தேடி செல்ல வேண்டாம். அன்பாக இருக்க பழகுங்கள். எல்லோரிடம் அன்பாக இருங்கள். கணவன் மனைவி என்ற நிலையிலே அன்பு, பெற்றோர் குழந்தைகள் என்ற நிலையிலே அன்பு, வேலை செய்யக்கூடிய இடத்தில் இவர் அன்பு. எல்லா இடத்திலும் அன்பு காட்டுங்கள். அன்பு காட்டினால்தான் அன்பை பெற முடியும். நீங்க சிரிச்சாதான் மற்றவங்களை பார்த்து சிரிப்பாங்க. நீங்க அன்பு காட்டினே மற்றவர்கள் உங்களுக்கு தேடி தேடி வந்து அன்பு காட்டுவார்கள். ஆகவே என் வாழ்க்கையிலே ஒரு சுவராசியம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். அப்படி நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு அன்பு ஒரு அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லி இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்போடு வாழ்வோம். இந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வோம். வாழ்கின்ற வாழ்க்கைதான் நமக்கு சொர்க்கமாக இருக்கிறது. அதற்கு நம்ம எல்லா இடத்திலும் அன்பு வெளிப்பாடாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வகையிலும் உயர்ந்து விளங்கட்டும். கணவனோடு மனைவிக்கு அன்பு இருக்கட்டும், மனைவியோடு கணவனுக்கு அன்பு இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைக்கு அன்பு இருக்கட்டும், சகோதரர்களிடையே அன்பு இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துல அன்பு இருக்கட்டும், எல்லா மக்களிடத்திலும் அன்பு இருக்கட்டும், ஏழை எளியவர்களிடத்தில் அன்பு இருக்கட்டும், துன்பப்படக்கூடிய மக்களிடமெல்லாம் அன்பு இருக்கட்டும். ஆக துன்பமீக அனைவரும் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க உண்மையாலம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. பண்ணிட்டேம்மா. வாழ்க வளமுடன்மா. பாய். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அந்த அன்பு பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு அனுபவம் நல்ல நினைவிற்கு வந்துச்சுங்க ஐயா. ஐயா நான் அமீரகத்துல உங்களை கூட பார்த்திருக்கேங்க ஐயா. துபாயில தான் தமிழ் பள்ளி கூட இருக்குங்க.
தமிழ் சரி ஆசிரியரா இருந்தேங்க ஐயா. சரி அப்ப சரி பிள்ளைங்களுக்கு தமிழ் ம், சொல்லிக் ம், குடுப்பேங்க ஐயா. அப்போ வந்து ம், அ கொஞ்சம் கஷ்டம் தான் ஐயா. அவங்க அங்க இருக்க பிள்ளைங்களுக்கு சில பேர் வீட்ல இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. சில பேர் வீட்ல ம், ம். தமிழ் பேசுவாங்க. தமிழ் பாடம் தனியா படிக்கும்போது அது கஷ்டம் தாங்க ஐயா. நம்ம நல்லா சொல்லிக் குடுக்கும்போது, அவங்களுக்கு அன்பா சொல்லிக் குடுக்கும்போது, அவங்களுக்கு அது எளிமையா நல்லா இருந்ததுங்கய்யா. ரொம்ப நாள் கழிச்சு அ ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுங்கய்யா. இப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு, "ஆன்டி நம்ம தமிழ் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு உங்களையும் பார்க்கணும். திருப்பி இது சொல்லணும். எனக்கு படிச்சதெல்லாம் நல்லா இனிமையா இருக்கு." அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. அது அன்பா சொல்லிக் குடுத்தது உங்க வாழ்நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. அந்த பகிர ம். உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க சந்தோஷம்ப்பா, ரொம்ப வளமுடன்யா. சந்தோஷம். ம். ஆமா. அது மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் கொடுங்கம்மா. பாரு அந்த குழந்தைகளுக்கு அதை எப்படி அதை அனுபவிச்சிருக்காங்க அவங்க. நல்லதும்மா, ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கஸ்தூரி ஸ்ரீதர். அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கு. நீங்க நன்றி உங்களுடைய அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க அ வளமுடன், வாழ்க்கம் சொல்லுங்கம்மா. ஐயா அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ்ன்ற தலைப்பில் பேசக்கூடிய தன்மை உங்களுடைய வார்த்தையிலும் உங்க முகத்திலயுமே எப்பவுமே அந்த அன்பும் கருணையும் வீசிக்கிட்டே தாங்க ஐயா இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொல்றது அதுல ஆயுள் கூடுது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களை தீர்க்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள்ங்க ஐயா. ஏன்னா இன்னைக்கு அன்புதான் ரொம்ப தேக்கமா இருக்குங்க. மக்கள் கிட்ட சாரிங்க குறைவா இருக்குது. அந்த அன்ப வந்து எல்லாரும் பெருகிக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு குரல் மூலியமாவும் விளக்குனீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. கேள்விகள்ன்றது எதுவும் இல்லங்க ஐயா. நீங்களாவே ஏதாவது உங்களுடைய அனுபவத்துல நீங்க சுவாமிஜியோட இருந்த விஷயங்கள் ஏதாவது பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்குங்க ஐயா, அன்பை ஒட்டி. சரி சரி, நல்லது நல்லதும்மா. அந்த வகையில பார்க்கும்போது சாமிஜி வந்துமா ஒரு ஒரு அன்பு கடல்னு தான் சொல்லணும். அவர் கூட இருக்கக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு நொடியும் அந்த ஒரு அன்பினுடைய ஒரு வெளிப்பாடை பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு தாய் குழந்தைக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த தேவை அறிஞ்ச அந்த தாய் செய்வாள். அது மாதிரி மகரிஷியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சீடர்கள் எல்லாருக்குமே அவர் இருக்கிற காலத்துல சரி, அவர் நேரடியா பார்க்கும்போது சரி, அல்லது அவர் நினைக்கும் போதும் சரி, அவர்னால நமக்கு எத்தனையோ நன்மைகள் வந்துகிட்டு இருக்கு. அது நேரடியா பழகுனவங்க அதை நிறைய அனுபவிச்சு பார்த்துருப்பாங்க. அந்த கூட இருக்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சிரமம் வருதுன்னா உடனே அதை அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு தெய்வ பிறவி மகரிஷி அவர்கள். அது நம்ம மாதிரி ஒரு உடம்புல அவங்க இருந்தா கூட அவங்க வந்து ஒரு தெய்வமாக வாழ்ந்து நிறைவு செய்தவர்கள் தான். அதனால உண்மையிலே அவருடைய சீடர்கள் என்று சொல்லிக் கொள்வது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு பெருமை தான். அவருடைய அந்த முகமே ஒரு அன்பு வடிவானதுதான். எத்தனையோ ஆண்டுகள் அவரோட பழகியிருக்கோம். ஒரு முறை கூட அவருடைய முகத்துல ஒரு கடுமையான கோபமான நிலையை பார்த்ததில்லை. அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மகான்களுக்கே உரிய ஒரு எடுத்துக்காட்டு. அந்த வகையில மகரிஷி அவர்கள் நம்ம பார்க்கக்கூடிய காலங்கள்ல வாழ்ந்த ஒரு மகான், ஒரு தெய்வம் என்றுதான் சொல்லணுமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உண்மைங்க ஐயா, உண்மைங்க ஐயா. வாழ்க உண்மையிலேயே வளமுடன். அந்த விதத்துல பாக்குறப்ப மகரிஷியினுடைய அந்த தத்துவங்களும் அவருடைய அன்பும் கருணையுமான அந்த உள்ளத்தினால எத்தனையோ தடவை கோபங்கள் விரோதங்களா நம்மள பாக்குறவங்கள பார்க்கும் பொழுது சுவாமிஜி ஒரு கணம் அப்படி நினைச்சிட்டாலே நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பு ஊற்று வெளிப்பட்டுடுதுங்க ஐயா. அது கடந்து பெருசா அது பூகம்பமா வெடிக்காம அத ஒரு அளவுல அப்படியே நிறுத்திட்டு திருப்பி உறவு சுமூகமா இருக்கிறதுக்கு அவருடைய விஷயங்கள் உண்மையிலேயே ரொம்ப பயனா இருக்குங்க ஐயா. சுவாமிஜினாலதான் அந்த தன்மையே வர கிடைச்சதுங்க, வரமா கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதுமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சக்தி ஸ்ரீ அவர்கள் உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கோங்கய்யா. நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். ஒரு வாட்டி உங்களுடைய இத டச் பண்ணிக்கங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. ஐயா எனக்கு வந்து 45 வயசாகுது ஐயா எனக்கு. சரிங்க சரிங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க ஏன் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நாளா டவுட்டா இருக்கும். இன்னைக்கு நீங்க சொல்லும்போது அன்பு வந்து கடவுளே வந்து அவங்களுக்கு உதவுவாரு அப்படின்னு சொன்னீங்க. நானு சந்தேகப்பட்ட ஒரு 4, 5 மனுஷங்க என் வாழ்க்கையில பார்த்தவங்க.
இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாமே வந்து ரொம்ப அன்பான மனுஷங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில வந்து உயர்ந்திருக்காங்கன்றது இன்னைக்கு நீங்க பேசும்போது எனக்கு புரிஞ்சுது ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது, நல்லது. அதனாலதான் நம்ம கடவுளையே அன்பின் வடிவமா தான் சொல்றோம். அன்பே சிவம் என்று சொல்வது அந்த தெய்வத்தை அன்பின் வடிவமா தான் பார்க்கிறோம். அந்த தெய்வமும் அதே மாதிரிதான் எல்லாருக்கும் வேண்டிய தேவைகளை எல்லாம் நிறைவா அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு தான் தெரியலையே ஒழிய தெய்வம் கொடுக்கிறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எங்க எந்த இடத்துல துன்பம் வந்தாலும் ஆமாங்க, அதற்கான ஒரு பாதுகாப்பு, அதற்கான ஒரு ஏற்பாடு அது தெய்வத்தினுடைய அருள் செய்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. ஆமாங்க. வாழ்க வளமுடன். நல்லது, வாழ்க நல்லது. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்படி அடுத்த கேள்விக்கு போலாங்களா? ஐயா செவ்வேல் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் போட்டிருக்கு. நீங்க ஒரு வாட்டி மைக்கை டச் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க நீங்க வளமுடன். சொன்னீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க. ஆனா இக்கால குடும்ப வாழ்க்கையில கூட அந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல எவ்வளவு அன்புகள் இருந்தது, எல்லாமே இருந்ததுங்க ஐயா. இக்கால குடும்ப சூழ்நிலையில இந்த அன்புன்றதே காமப்படுத்து ஐயா. அந்த குடும்பத்துல நம்ம அன்பை உருவாக்கணும்னா நம்ம என்னென்ன வழிகள் இருந்தா அந்த குடும்பம் மேன்மேலும் உயர்ந்து அன்பாக வருங்க ஐயா. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன ஐயா, குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி திருத்தினாலும் அவங்க கஷ்டம் தாயப்படுறாங்க. இக்கால குழந்தைகள் வந்து நம்ம கஷ்டங்கள் தாயப்படுறாங்க. அவங்கள நல்வழிப்படுத்துறதுனா நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா நல்லா இருக்கும் ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செவேல், இங்க ஆஸ்திரேலியால தான் பேசுறீங்க? வாழ்க வளமுடன். குவைத் ஐயா. குவைத் ஐயா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஒரு குடும்பம் என்று சொல்வதே இன்னும் சொல்லப்போனா அது ஒரு அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஒரு கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்று இருக்கின்ற போது பொதுவாக இயல்பாகவே அது ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு நிலையமாக தான் இருக்குது. அதுல வந்து முக்கியமான ரோல் பிளே பண்றவங்க அங்க பெண்கள் தான் அந்த இடத்துல முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடிய நிலையில இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த நிலைகளை வச்சுட்டு தான் குழந்தைகளுடைய குணங்கள் அது மாதிரி. ஏன்னா ஆண்கள் எல்லாம் அவங்க ஒரு பொருள் ஈட்டக்கூடிய நிலையில் வெளியே அதிகம் போறதுனால அந்த பெண்களுடைய தாக்கங்கள் தான் குழந்தைகளுக்கு அதிகமாக அவங்களுடைய வாழ்க்கையா மாறக்கூடிய நிலையில இருக்கு. இன்றைக்கு பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய நிலையில இருக்கிறதுனாலும் குழந்தைகளுக்கான நேரத்தை அதிகமாக ஒதுக்க முடியாதனாலையும் இன்னைக்கு அதனுடைய பாதிப்புகள் அந்த குழந்தைகளுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த அன்பு என்பது எப்படி மகிழ்ச்சி அவர்கள் அந்த வாழ்த்தி வாழ்த்தி நம்ம என்ன வேண்டுமோ செய்யலாம் என்று சொல்கிறார்களோ அந்த வாழ்த்து கூட எப்ப வரும்? ஒரு அன்பு இருந்தாதான் வாழ்த்த முடியும். அன்பு இல்லாத கோபம் இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா வாழ்த்த முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் வாழ்த்து என்பதும், அன்பினுடைய வெளிப்பாடு தான் மன்னிப்பு என்பதும், அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகளும் எல்லாமே ஒரு அன்பினுடைய நிலைதான். ஆனா இன்று குடும்பங்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அந்த பொருளாதாரம் என்று ஓடிக்கொண்டே இருப்பதனால எல்லாத்துக்கிட்டையும் அன்பு இருக்குது, அது வெளியே காட்ட முடியாம அவங்கவுங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பொருள் வேண்டும் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வாழ்க்கைக்கு ஒரு பொருள் வேண்டும் தான். ஆனா அதுவே வாழ்க்கை இல்லையா? பொருளை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசியில குடும்பத்துல ஒரு அன்பு இல்லாத போது நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால அந்த பொருள் சேர்க்கின்ற போதே நம்ம குடும்பத்துல எல்லா உறுப்பினர்களையும் இன்னும் கொஞ்சம் அன்பையும் ஒரு பகிர்ந்து கொண்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் அதை அனுபவிக்க முடியும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். முன்னாடி கடைசியில பொருள் மட்டும் நிறைய இருக்கும், கோடி கோடியா பணம் இருக்கும், பேங்க்ல டெபாசிட் இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா வந்து அது அன்பா பேசுறதுக்கு 2 பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு ஆதரவு காட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால வந்து இன்னைக்கு அது கொஞ்சம் பொருளை தேடி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருப்பதால் கொஞ்சம் அன்பு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. அதனுடைய பாதிப்பு அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் பல்வேறு நிலைகளில் அந்த பாதிப்பு வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் உணர்த்துவதற்கு தான் அந்த வள்ளுவர் போன்ற மகான்கள், மகரிஷி போன்ற மகான்கள் வந்து ஒரு நடமாடும் தெய்வங்களாக இருந்து நமக்கு அதை சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்த பெரியவர்களுடைய வழிகள் நம்ம எடுத்துக்கொள்வோம். அன்பு எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கிறது. அந்த மனிதனில் இன்னும் கொஞ்சம் அது ஒரு அதிக அளவில் இருக்கிறது. அந்த அன்புடைய வெளிப்பாடு தான் ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அமைதியாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனதுக்குள்ளே அன்பு நிறைந்திருக்க வேண்டும். அதை வச்சுதான் ஒரு வள்ளுவர் அந்த அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கண் வற்றல் மரம் தெளித்தல் என்று சொல்கிறார்கள்.
அந்த மனசுக்குள்ள இருந்தாதான் அது வாழ்க்கை. அப்படி இல்ல, அன்பு இல்லாத வாழ்க்கை என்று சொன்னா அது காஞ்சி போன மரம் மாதிரிதான் என்று சொல்கிறார்கள். அது இன்று பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருப்பால் குடும்பங்களை அது கொஞ்சம் வறண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் அதை சரி செய்து கொண்டால்தான் அந்த குடும்ப வளர்ச்சியை அனுபவிக்க முடியும், அந்த குடும்ப உறவுகளை அனுபவிக்க முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சிவேர் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக முத்து ஐயா அவர்கள். ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கீங்க ஐயா. முத்து ஐயா ஒரு வாட்டி மைக்கை டச் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. ஏன் நம்ம நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கீங்க, நம்மள பிடிக்காம இருக்கோம், அவங்களுக்குலாம் எப்படிங்க அன்பு செலுத்துறது? அவங்களுக்கு அதுக்குதான் மகரிஷி நமக்கு அற்புதமான மந்திரம் சொல்லியிருக்காருங்க. வாழ்த்துக்கூடியதான். நல்லா அவங்க மனசுல அந்த உருவத்தை நினைங்க, அவங்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகள் வர வேண்டும் நினைச்சு பாருங்க, நல்லா வாழ்த்திட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்க வாழ்த்து அதிகமாக அதிகமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி அவங்கயும் மனசு வரும். ஏன்னா ஒவ்வொரு மனதனுடைய அடித்தளமும் அந்த கருமையம் என்பது அது தெய்வத்தினுடைய இடம் தானங்க. அதனால ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் அந்த தெய்வத்தினுடைய நிலை இருக்கிறது. சில சமயம் சிலருக்கு கொஞ்சம் வாழ்த்துனா உடனே தெரிய ஆரம்பிக்கும். சில சமயம் அது அதிகமான நேரம் எடுத்து வாழ்த்த வேண்டியிருக்கும். ஒரு விதை போடும்போது நல்ல மண்ணுல, ஈரமான மண்ணுல விழுகும்போது அது உடனே முளைக்க ஆரம்பிக்குது. அப்படி இல்லாத ஒரு வறண்ட காட்டுல விழுகும்போது அது மறுபடியும் முளைக்கிறது கொஞ்சம் நாள் ஆகுது. மழை பெய்யும் போது முளைக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரிதான் இருக்கும். கண்டிப்பாக வாழ்த்துகின்ற போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. நீங்க யாரெல்லாம் அந்த அன்பு காட்டி அங்க குறைவா இருக்கு நினைக்கிறீங்களோ மனதார வாழ்த்தி கொண்டு வாருங்கள். வாழ்த்துகின்ற போது நிறைய மாற்றங்கள் வரும். நம்ம தவம் முடிச்சு ஒரு 3 முறை வாழ்த்துறோம், அதெல்லாம் கூட பத்தாது. அது நிறைய அதிகமாக்கி 30 முறை 300 முறை என்று அதை அதிகப்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் வந்தே தீருங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் முத்து ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக முருகேசன் ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு. ஒரு வாட்டி மைக்கை டச் பண்ணிக்கங்க. ஐயா முருகேசன் ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்குங்க ஐயா. ஒரு வாட்டி மைக்கை டச் பண்ணிக்கங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஈரோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்த்துக்களுங்க ஐயா. நம்ம குடும்பத்துல ஒரு உறுப்பினர் பேசுற மாதிரி இருந்ததுங்க. இன்னைக்கு அது கேட்கறதுக்கு பெரியவங்க யாரும் இல்லைங்க, எல்லாம் வழி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த இதை நீங்க செஞ்ச மாதிரி இருக்குது. இப்ப நான் பேசும்போது எனக்கு கண்கள்ல தண்ணி வருதுங்க. அவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை இப்பதான் நீங்க சொல்லும் போது நம்ம அனுபவிச்சுட்டு தெரியுதுங்க. அதே மாதிரி நீங்க ஐயா கிட்ட கூட இருந்து அவருடைய இதை தொண்டை நீங்க கவனிச்சிருக்கீங்க. அதை நீங்க சொல்லும் போது எங்களுக்கு நேர்ல அதை நீங்க சொல்லும் போது எங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்காம போச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பரவாயில்லைங்க. மகரிஷி இல்லைன்னு நினைக்க வேண்டாங்கய்யா. மகரிஷி இன்னும் நம்ம கூட தான் இருந்துட்டு இருக்கிறாரு. நீ மகரிஷியை நினைச்சு அவரை வாழ்த்தும் போதும், மகரிஷியை நினைச்சு நீங்க தியானம் பண்ணும் போதும், மகரிஷியை நினைச்சு காரியங்கள் செய்யும் போதும் உங்க கூட தான் இருப்பாருங்க. அந்த உருவ அளவில் அவர் இல்லையே ஒழிய அவர் அந்த வான்காந்தத்துல அந்த பதிவு இருக்குது. அதை நீங்க அனுபவிச்சு பார்க்க முடியும். மகரிஷியே உங்களுக்கு ஒரு தட்டி கொடுக்கிற மாதிரி உணர்வு ஏற்படுங்கய்யா. நீங்க இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் அவர் கூட இருக்கிற அததான் நீங்க சொல்லும் போது அவர் இருக்கிற மாதிரி எண்ணம் வருதுங்கய்யா அப்படிங்கறத சொல்ல வந்தேன். நீங்க அந்த சந்தோஷப்படும் போது நாங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம்னு சொல்ல வரணுங்கய்யா. நல்லதுங்க நல்லதுங்க நல்லதுங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் முருகேசன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கர் கலா அவர்களுக்கு ஒரு வாட்டி மைக்கை டச் பண்ணிக்கங்கம்மா. சங்கர் அவர்கள் உங்களுக்கு மைக்கை டச் பண்ணிக்கங்கம்மா. சங்கர் கேரளாங்கம்மா. சரிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஸ்பீச் கேட்கல, இருந்தாலும் அன்பை பத்தி சொல்லும்போது நிறைய ஒரு உள்ளே ஒரு சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா அன்புங்கிறது பெரிய சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம்தான். அந்த அன்புல நிறைய வித்தியாசம் இருக்கிற அன்பு இருக்குல்ல. ஒன்றும் அதிகாரமான அன்பு. அந்த அதிகாரமா அன்பு காட்டும் போது என்னமோ அவங்க திட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அன்புலதான் காட்டுறாங்கிறது தெரியும். அதே மாதிரி உள்ளார்த்தமா ஒரு அன்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பல டைப் அன்பு இருக்கு இல்லைங்களே. அது உண்மையான அன்புங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
அன்பினுடைய அந்த பிரிவுகள் நிறைய இருக்கலாங்கய்யா. ஒவ்வொருத்தரும் காட்டக்கூடிய அந்த வழிகள் நிறைய இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அன்பு என்பது அது ஒரு இறைத்தன்மையுடைய ஒரு வெளிப்பாடு தானுங்க. அந்த நம்ம இறைநிலைக்கு பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு சொல்கிறோமே, அந்த ஆற்றல் அறிவினுடைய ஒரு வெளிப்பாடு தாங்க. அந்த அன்பு என்பது இறைநிலையில் நிறைய இருக்குது. அந்த இறைநிலையில் இருக்கக்கூடிய அன்பு தான் அது ஒரு துளியாக ஒவ்வொரு ஜீவன்களிலும் வந்து அது வெளிப்பாடு செய்துட்டு இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு மரம் பாருங்க, ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற வேர்ல இருந்து, தண்டுல இருந்து, கிளையில இருந்து, இலை வரைக்கும் எல்லாமே இது மற்ற ஜீவன்களுக்கு பயன்படக்கூடிய வகையில, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில அது அமைந்து இருக்கிறது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஒரு அன்பினுடைய வெளிப்பாட நம்ம பார்க்கலாங்க. அப்போ அந்த இறைவனுடைய பிம்பமாகத்தான் எல்லா ஜீவன்களும் இருக்குது. அதனுடைய உச்ச நிலையில மனிதன் இருக்கிறான். அதனால அந்த இறைத்தன்மையின் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய அன்பு எல்லா மனிதர்களும் இயல்பா அது வரத்தான் செய்யும். காட்டக்கூடிய விதங்கள்ல வித்தியாசம் இருக்கலாம். சிலர் வந்து ஒரு அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு அதிகார தோரணையில பேசலாம். சிலருக்கு இயல்பாகவே ஒரு அமைதியாக இருந்து அந்த அன்பை காட்டக்கூடிய நிலைகள் இருக்கும். இப்ப நம்ம மகரிஷி இருக்காருன்னு வச்சுக்கலாம். மகரிஷி அமைதியா இருந்தாரு. ஆனா அங்க எல்லா நிகழ்ச்சிகளும் சரியா நடந்துகிட்டே இருக்கும். அவர் போய் யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும், யாரையும் கூப்பிட்டு சொல்லணும், விரட்டணுங்கிறது கிடையாது. மகரிஷி நினைச்சு எல்லாரும் இன்றைக்கும் கூட நீ ஆழியார்ல பாத்தீங்கன்னா கேட்ல இருந்து உள்ள வரைக்கும் இந்த மகரிஷியோட நினைவு தான் அங்க இருக்கிற செக்யூரிட்டில இருந்து எல்லாரும் இந்த வாழ்க்கை வளமுடன் சொல்லக்கூடிய நிலை. அதனால என்னன்னா காட்டக்கூடியவர்களுடைய இடத்துல கொஞ்சம் சில வேறுபாடுகள் இருக்கலாம். இருந்தாலும் அது அடிப்படையில அது ஒன்றுதான். நீங்க சொல்ற மாதிரி எப்படி ஒரு களிமண் ஒன்னாதான் இருக்குது. அதுல நம்ம பல வகையான பானைகளை செய்கிறோம், பல வகையான உருவங்களை செய்கிறோம். அது மாதிரி அந்த அன்பு என்பது எல்லா ஜீவன்களுக்குள்ளும் நீடித்து இருக்கக்கூடிய நிலை. அது வந்து காட்டக்கூடிய இடங்கள்ல சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அன்பு என்பது பெரும்பாலும் நன்மையை செய்யக்கூடிய ஒன்றுதான். ஒரு சில இடத்துலதான் அந்த அன்பு என்பது அது நம்ம அந்த வலு சொல்ற மாதிரி அறத்திற்கு அன்பு சார்பு அறியார் மரத்திற்கு ஒரு சில இடங்கள்ல அது சில இடங்கள்ல அது சில ரேரா அது வந்து ஒரு 10% என்று சொல்லலாம். 90% அன்பு என்பது பெரும்பாலும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்றுதானுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்விங்க. நன்றி அதாவது சார். எனக்கு இன்னொரு சொல்லுங்க. கேள்விங்க. எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்து. அப்போ எத்தனை நாள் இது எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுங்க? அப்போ அது எப்படி பண்ணலாங்க? எனக்கு டவுட்டா கண் இருக்கு. ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கய்யா. கண்ணுக்கு சிரமம் இல்லாத வகையில மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாங்கய்யா. கை பயிற்சி, கால் பயிற்சி அந்த மாதிரி அதை செய்யலாம். அந்த கண்ணு வந்து அது வைப்ரேஷன் வர மாதிரி, சிரமம் வர மாதிரி அதை கொஞ்சம் தவிர்த்துக்க. பொதுவா நீங்க அந்த டாக்டர் அட்வைஸ் கேட்டுக்குங்க. ஒரு ஒரு 3-4 நாளைக்கு நீங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாத்துங்க. அதுக்கு பின்னாடி அந்த மற்ற பயிற்சிகளை ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிக்கலாங்க. நீங்க வந்து எப்படி தினம் நம்ம உணவு உண்ணணும், கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் பார்க்கணும். அது மாதிரி கைப்பயிற்சிகளை மெதுவா செய்யலாம், கால் பயிற்சிகளை செய்யலாம். மூச்சு பயிற்சியில வந்து இந்த வஜ்ராசனம் போட்டு குனியிறது மட்டும் வேண்டாம். அது ஏன்னா அந்த கண்ணுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது எது முடிஞ்சு மூச்சு பயிற்சி எல்லாம் கொஞ்சம் மெதுவா செய்யலாம். இங்க ஒன்றும் தப்பு இல்லை. அந்த கண்ணுக்கு சிரமம் இல்லாத வகையில என்னென்ன உங்களால முடியுமோ அதெல்லாம் நீங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா நீங்க தவம் பண்ணலாம். இந்த நேரத்துல வந்து என்னன்னா நமக்கு அது நேரமும் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆழமா தவம் பண்ணி போறதுக்கு ஒரு வசதியா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காயல் பம்பல் நாளைங்களே. தாராளமா பண்ணலாம். காயல் தாராளம் பண்ணலாம். அதாவது ஏதாவது நின்றுட்டு உட்காந்து செய்யற பாய்ச்சல அந்த படுக்கும்போது செய்யும்போது கண்ணுக்கு ஒரு இரிட்டேஷன் இருந்தா அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் தாராளம் செய்யலாம். சரி, அன்பான வேண்டுகோளுக்கு நன்றிங்க. வாழ்க்கலாம். நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் சங்கர் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செந்தில்குமார் ஐயா அவர்கள். ஐயா, நீங்க ஒரு வாட்டி மைக்கை டெஸ்ட் பண்ணிட்டு பேசுங்க. செந்தில்குமார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. ஐயா உங்க குரல் கேட்கறதே ரொம்ப இனிமையா இருக்கு. உங்க குரலுக்கு வயதே இல்லை ஐயா. ரொம்ப இனிமையான குரல், ரொம்ப இளமையான குரல் ஐயா. உங்களோட சிடி எக்ஸசைஸ் சிடி நான் ஆழியார் வந்தப்ப வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் டெய்லி போட்டு எக்ஸசைஸ் பண்றது. இப்பெல்லாம் வீட்டுல பசங்களுக்கெல்லாம் கூட சேர்ந்து பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கும் போட்டு பண்ண சொல்லுவேன். என் பசங்க வந்து அந்த சிடி போட்டாதான் எக்ஸசைஸே பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க. அது சின்ன குழந்தை 5-10 வயசு 5 வயசு குழந்தைங்க. அவங்க ரொம்ப பொறுமையா அழகா சொல்றாரு. அந்த சிடி போடுங்க, போட்டாதான் நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த சிடி போட்ட பிறகு மொபைல்ல காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. உங்க உரையும் ரொம்ப இனிமையா இருந்ததுங்க ஐயா.
நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப பாராட்டுறதுக்காக தான் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கூப்பிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப அவ்வளவு நன்றிங்க. சொத்து குடுத்துருக்காருங்கய்யா. நம்ம உடற்பயிற்சி, காய்கள், தவமெல்லாம் அவ்வளவு குடுத்துருக்காருங்க. எல்லாத்துக்கும் போய் சேர் நீங்க சொல்ற மாரி உங்க குழந்தைகள்லாம் அத பார்த்து செய்றாங்கன்னா நல்லதானுங்க. செய்யட்டுங்க. செஞ்சு பழகட்டுங்க, பழகட்டுங்க. நல்லதானுங்க. இன்னைக்கு எக்சர்சைஸ் செஞ்சா கண்டிப்பா அவர் 14 வயசு வரும்போது அப்படியே காலையில 10க்கு தியானத்துக்கு கொண்டு வந்துரலாம் அவங்கள. நல்லதுங்க. நல்ல முயற்சிங்கய்யா. ஆமாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரே ஒரு கேள்விங்க. என்னோட மனைவி வந்து சொல்லுங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா சரிங்க, சரி. அவங்கள குடும்பத்தோட ஆழியாருக்கு வருஷம் ஒரு முறையோ 2 முறையோ வர்றதுக்கு என்ன மாதிரியான தாராளம் பண்ணலாம். இப்ப இப்ப எப்படி நீங்க வரலாங்க? எல்லாம் என்ன நீங்க எல்லா பயிற்சி? பயிற்சி நான் எடுத்திருக்கீங்களா? ஆசிரியர் பயிற்சி எடுத்திருக்கேன்யா. ஆனா சர்வீஸ் நீங்க பண்ண வந்துங்க உங்களுடைய அந்த கார்டு வச்சுக்கங்க. அல்லது நீங்க சரிங்க. ஆழியாருக்கு வரணும்னாக்க அந்த மன்றத்திலிருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு வாங்கிக்கங்க. சரிங்கய்யா. வந்துட்டு உடனே வரதுன்னா நீங்க எப்ப வேணா வந்துட்டு வரலாம். தங்கணும் அப்படின்னாக்கா, நீங்க ஆழியார்ல வந்து சொல்லி நம்ம ஆழியார் அட்ரஸ் நம்ம வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா கிடைக்குங்கய்யா. நம்ம சரிங்க. வேதாத்ரி.edu.in இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த அட்ரஸ் எல்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு சொல்லி சரிங்க. புக் பண்ணிட்டு வந்துருங்க. தங்கணும்னா நீங்க சொல்லி புக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, ஏன்னா சில சமயம் நம்ம கோர்ஸ் போட்டு 600 பேர், 700 பேர் வந்துருவாங்க. திடீர்னு வந்து தங்க வைக்க முடியாது. அது மட்டும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, தாராளமா வந்து நீங்க 2 நாள், 3 நாள் தங்கலாம். நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம். நீங்க மௌனத்துல இருக்கலாம். அவங்கள கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவங்கலாம் கொஞ்சம் கூட எத்தன நேரம் கூட்டிட்டு வரலாம். அவங்க வந்து ஒரு அமைதியா இருந்துகிட்டு அந்த இடத்த அந்த சூழ்நிலையை அனுபவிச்சு தியானம். பார்க்கலாம். தியானம். நீங்க வந்து நீங்க வந்து மௌனத்துல கலந்துக்கலாம். அங்க எப்பவும் வருஷமெல்லாம் மௌனம் நடந்துகிட்டே இருக்கும். போயிட்டே இருக்குங்க. அங்க நம்ம மணிமண்டபத்துல, சாமி மணிமண்டபத்துல அது காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 7:30 வரைக்கும் தியானம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம். அதுல நீங்க கலந்துக்கலாங்க. அந்த தாராளமா கலந்துக்கலாம். இது எல்லாருக்கும் ஆழியார் எல்லாருக்கும் பொதுவான ஒன்றுதான். வரலாம். நீங்க தங்கணும்னு நினைச்சா மட்டும் முதல்ல கொஞ்சம் கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா, புக் பண்ணிட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த இடம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்கய்யா. தாராளமா நீங்க வரலாங்க. நன்றிங்கய்யா. இன்னும் ஒரே ஒரு கேள்வியா. ஆ. இங்க 2 பேருக்கும் சொல்லுங்க. கணவன், மனைவி 2 பேருக்கும் அன்பு அதிகமா தான் இருக்கு. ஒரு நாள் நெறைய கொட்டிக்கிறோம். அது வந்து திடீர்னு இன்னொரு நாள் வந்து சின்ன சின்ன மாறிடுது. அது சகஜமாயிடுது. அது கன்டினியூஸா அதே மாரி இருக்கிறது இருக்க முடிய மாட்டேங்குது. அது எப்படி எந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டே தான் மாற்றம் வருங்களா? இல்ல ஏதாச்சும் பண்ணணுமா? உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கலான்னு. இல்லைங்க. அது வந்து எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கிறது சரிதானுங்க இல்லையா? என்னன்னா, நீங்க 100க்கு 100 நினைக்கிற மாரி அவங்கள்ல இல்லாம இருக்கலாம். அவங்க 100க்கு 100 நினைக்கிற மாரி நம்மள்ல சிலது இல்லாம இருக்கலாம். அதனால சில சமயம் கொஞ்சம் 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 முரண்பாடுகள் சின்ன சின்னது வர்ற மாரி இருக்கும். இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு நிஜமான அன்பு இருந்தது அப்படின்னாக்கா, அந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்தா கூட அது பெருசா தெரியாதுங்க. பெரும்பாலும் சரிங்க. பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில வந்து கொஞ்சம் ஆண்கள விட அந்த பெண்கள் வந்து அத சகிச்சுக்கக்கூடிய தன்மை நம்முடைய கலாச்சாரப்படி அது கொஞ்சம் இயல்பா அது வந்துருது. அப்படியே ஆண்கள் கொஞ்சம் முன்ன பின்ன கோவப்பட்டாலும் கூட அவங்க வெளிய போயிட்டு வர்றாங்க, செய்றாங்க. ஏதாவது சமயம் இருந்தா கூட அவங்க பொறுத்து போயிடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல வந்து அந்த ஒரு அமைதி இருக்குது. காரணம் அது பெரும்பாலும் அது கொஞ்சம் அந்த பெண்கள சார்ந்ததா இருக்கு. ஆண்களும் இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒத்து போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா அத அனுபவிக்க முடியுங்க. ஒரு சின்ன சின்னது வர்றது அது ஒரு வகைக்கு நல்லதாங்க. எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் தெரியாதுல்ல. அது வெயிலோட எப்படி அருமை நிழல்ல போனா தானே தெரியும். நீரோடை மாதிரி எப்பவுமே அன்பா இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்க முடிய மாட்டேங்குது. ஒரு திடீர்னு அதுக்கு சின்ன சின்ன இது குறைச்சிருது, இருந்தாலும் கூடுது அதுவும் அப்படின்ற மாரி வரும். ஒரு டைம் அதனால நெறைய ஒண்ணும் இல்ல. கூடிடுது, ஒரு டைம் கொஞ்சம் குறைஞ்சிருது. பரவாயில்லைங்க. அதனால இல்லைங்க. இருக்கட்டும். அதுக்கு நெறைய அந்த கூடும்போது இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லீங்களா? அத வந்து நெனச்சு அது பார்த்துக்க வேண்டியதுதானுங்க. நன்றிங்க. ரொம்ப நல்லதுதான். நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன், ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களோட உரை கேட்டது ரொம்ப நன்றி. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் செந்தில்குமார் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அடுத்ததாக ஜெயக்குமாரி அம்மா அவர்கள். நீங்க ஒரு வாட்டி மைக்க டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஒசூர்ல இருந்து பேசுறேங்கய்யா. மிகவும் சொல்லுங்க, சொல்லுங்க. சிறப்பான விளக்கம் ஐயா. அதாவது அன்புக்கு வந்து இத்தனை வந்து உதாரணம். இப்படி இருந்தா இவ்ளோ லைஃப்ல வந்து நம்ம தனி மனித அமைதி பெற்று குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதியே கிடைச்சிரும்ன்ற நிலையில ரொம்ப சிறப்பா விளக்குனீங்கய்யா. இப்ப வந்து ரொம்ப அன்பு வந்து அளவுக்கு மீறி இருந்தாலும் அது திகட்டதானேங்கய்யா செய்யுது. அது ஒண்ணுங்கய்யா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு கூட ஒரு சிலர் அது கோவமா வெளிப்படுத்துறாங்க. அத புரிஞ்சுக்க முடியல. அது கொஞ்ச நாள் கழிஞ்சு புரியும்போது தான் அது அன்பு போல இருக்குன்னு தெரியுதுங்கய்யா. அது என்னங்கய்யா? அத எப்படிங்கய்யா புரிஞ்சுக்கிறது? வாழ்க வளமுடன்யா. இல்லை. ஒருவேளை அந்த அன்ப வெளிப்படுத்தக்கூடிய முறைகள் சில சமயம் கோவமா கூட இருக்கலாம். ஆனா அது போக போக சரியா போயிடும். கொஞ்ச நாள்ல அது புரிஞ்சுக்கிற மாரி வந்துருங்க. ஏன்னா அன்பு இருந்ததுன்னா, அது கோவமா இருந்தா கூட ஒரு தண்டனை குடுக்குற மாரி வராது. அந்த நன்மைக்காக அந்த கோவத்த காட்டுற மாரி நிலையில இது இருக்கலாம். அது போக போக அது சரியா போயிரும். கண்டிப்பாக அது புரிஞ்சக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு வந்துரும்.
ஏன்னா இயற்கையா வந்து ஒரு இறைத்தன்மை தான் அந்த ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு என்று சொல்வது. இப்போ இறைநிலை கூட மனிதர்களை வந்து எல்லா வசதியும் கொடுத்து மனிதர்களை காப்பாத்துது. அதே சமயத்துல தெரிஞ்சோ தெரியாமல அந்த இறைநிலைக்கு முரண்பாடா இருக்கும்போது அதுவும் கூட பாருங்க, புயல், மழை, வெள்ளம் அப்படி வந்து அதுக்கு வந்து அது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துதுன்னா நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இயற்கைக்கு முரணான செயல்கள் நிறைய அமைக்கிற போது அது அந்த மாதிரி வெளிப்படுத்துது. அதனால என்ன, நம்ம வந்து அப்படி கோபத்தை இருந்தா கூட அது நாளாக நாளாக பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய செயல்பாடுகள் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நம்ம வந்து அது உணர்ந்தவர்கள் அதை எடுத்துக்க வேண்டியதில்லை, கோபத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை, அவங்களுடைய சரிங்க. அன்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஐயா, இன்னொன்னுங்கய்யா, ரொம்ப திகட்ட அன்பு கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா அது வந்து வேற மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கய்யா. அது எப்படிங்கய்யா சமாளிக்கிறது? அது வந்து அந்த வெளிப்படுத்தக்கூடிய முறைகள் நம்ம மனதுக்குள்ள இருக்கலாம். அது வாழ்த்தா மாறலாம், தியாகமா மாறலாம். அதை வந்து ரொம்ப வெளிப்படுத்துற மாதிரி வேண்டியது இல்லைம்மா. என்ன சில சமயம் இந்த வெளிப்படுத்துறது அதிகமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அது வெளிப்பாடுகள் அதிகமா இருக்கு, ஆனா மனசுக்குள்ள அன்பு இல்லாம இருக்கும். அந்த மாதிரி சில இடத்துல போயிடும். அதை நம்ம மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த அதிகமான அன்பை வந்து அவங்கள வாழ்த்துறதுக்கு, அவங்களுடைய நன்மைகளுக்கு என்னென்ன செய்ய முடியுங்கிறத நம்ம திட்டமிடுறது, அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாமா. சிறப்பான விளக்கம் ஐயா. இந்த நீண்ட ஆயுளோட கூட இருக்கலாம்னு சொன்னீங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நோய் கூட நோய் சரியாகுதுன்றது இப்பதான் புதுசா நான் கேள்விப்படுறேன். அன்பினால இவ்வளவு பிரச்சனைகள் தீருதுன்னு. ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீமதி அம்மா அவர்கள், நீங்க ஒரு வாட்டி மைக்க டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா ஸ்ரீமதி கல்கத்தால இருந்து பேசுறீங்களா? இல்லையா, ஸ்ரீலங்கால இருந்து. ஓ, இங்க ஸ்ரீலங்கால பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சிறப்பு. வாழ்க வளமுடன். சொல்லுவாங்க, மலர்ந்தது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புயா. சிறப்பான உரையா, சிறப்பா இருந்துச்சுயா. எனக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப எனக்குள்ள இந்த அன்பு வந்து பாத்தீங்கன்னா, ஆறாவது அறிவு மனிதர்களை விட இந்த 5 அறிவு 4 அறிவு அந்த இதுகளோட கூட அன்பு இருக்குதுயா. அது என்னன்னு எனக்கே தெரியல. அந்த அன்பு அதுகள்ட்ட மிச்சமும் இருக்கு எனக்கு. ஏன்னா 6வது அறிவுள்ள மனிதர்கள் நிறைய அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் மிச்சம் நம்மளால ஏற்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனா அந்த விலங்குகளோ பறவைகளோ எல்லாமே சிறப்பாக இயற்கையோட வாழ்றாங்க ஐயா. அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது ஐயா. ஆமாமா. அது என்னன்னா, விலங்குகளுக்கு பெருசா எதிர்பார்ப்பு கிடையாதுமா. இயற்கையா அந்த அன்பு அப்படியே காமிக்கும், எதிர்பார்ப்பு கிடையாது. ஆனா வந்து மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்துருது. அதுலதான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவா போயிடுது ஒழிய, மற்றபடி அன்பு என்பது எல்லாம் சமமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அது எதிர்பார்ப்பு இல்லாதனால அது அன்பு காட்டுது. அதுக்கு பெரிய துன்பமும் இல்லை. விலங்குகளுக்கு பெருசா கவலை கிடையாது, மற்ற துன்பங்கள் கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு தானே இந்த எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கிறதுனால அது சில இடத்துல கவலையா மாறிக்கிட்டு இருக்கு. அது விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அது அது இறைவனுடைய ஒரு ஒரு பிரதிபலிப்பா இருக்கு. அப்படியே அன்பை காட்டுது, அவ்வளவுதான். அதனால நம்ம வந்து மனிதர்கள் இன்னைக்கு நிறைய விலங்குகளோட அன்பு காட்டுறாங்க. நிறைய விலங்குகள் பாரு, சிங்கத்தை கூட அந்த பக்கத்துல நின்று அது கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சிங்கம் கூட அந்த மனிதனுடைய அன்பை புரிஞ்சுக்குது. அது மாதிரி எத்தனையோ கொடூரமான விலங்குகள் கூட அந்த அன்பை புரிந்து கொள்கிறது. அது விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இயற்கையா அமைஞ்சுது. மனிதன்கிட்ட கொஞ்சம் இந்த எதிர்பார்ப்பு வர்றதுனால இந்த 6வது அறிவு சில இடத்துல கொஞ்சம் நெகட்டிவா போறதுனால சில இடத்துல அது கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கலாம். மற்றபடி மொத்தத்துக்கு பார்த்தாக்கும் ஒரு அன்பனுடைய வெளிப்பாடு என்பது அது ஒரு இறைத்தன்மையுடைய வெளிப்பாடு தான். அது உண்மைதான், அது உண்மைதான். அது சிறப்பா இருக்கு. எனக்கு இந்த விலங்குகள பறவைகள அன்பு மிச்சம் எனக்கு மேலோங்கி வந்துகிட்டு இருக்குது. ஆனா மனிதர்கிட்ட அந்த அளவுக்கு அன்பை காட்ட முடியல. என்ன, அவங்களோட உள் உணர்வு எல்லாம் நல்லா இல்ல. சும்மா வெளிய போலித்தனமா நடிச்சு கொண்டிருக்காங்க. அதுதான் ஐயா போல. சிறப்பு ஐயா, சிறப்பு. மற்றது இன்னொரு கேள்வியா, நான் கிட்டத்தட்ட கேள்விப்பட்டேன். இந்த மாரடைப்பெல்லாம் கூட வந்து பெருமையா இருக்கிறவங்க கிட்டயும், மற்றது பொறாமைத்தனம் கூடிய உள்ளவர்கிட்ட இந்த மாரடைப்பு வரதாக ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க போல. அது உண்மையா ஐயா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்க வந்து கோபம் அதிகமா இருக்கும்போது, பொறாமை அதிகமா இருக்கும்போது பிளட் பிரஷர் அதிகமா கூடும். பிளட் பிரஷர் அதிகமா வரும்போது மற்ற எல்லா சிரமங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு அன்பு அதிகமா இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் அது வந்து கொஞ்சம் ஒரு அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும்.
இந்த கோபத்துல வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும். ரத்த ஓட்டம் அதிகமாகும். சில இடத்துல வந்து அது கொலாப்ஸ் ஆயிடும். அந்த மூளையில போகும்போது சில முக்கியமான நர்வஸ்ல போகும்போது கொலாப்ஸ் ஆகி போயிடும். அதனால ஆமா வந்து என்னன்னாக்கா அன்பு இருக்கும்போது அந்த இயல்பான நிலை ஏற்படும். இல்லை நமக்கு இப்ப நம்ம பாருங்க, இந்த தியானம் பண்றதே பாத்தீங்கன்னா அது இயற்கையா அந்த அன்பை கூட்டி கொடுக்கும். இயற்கையா வந்து அந்த மனதோட அமைதியை கொண்டு வந்து கொடுக்கும். கொடுக்கும். அதனாலதான் ஆமா மகிழ்ச்சி நமக்கு நல்ல தியான முறைகளை எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கம்மா. கட்டாயம் ஐயா, கட்டாயம். சிறப்பு ஐயா, சிறப்பு. நல்லது நீங்களும் நல்லது உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நல்லதுமா நன்றி. நல்லதுமா. வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே